நாம் யாவரும் கண்களை மூடுவோம். கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார். அவரால் ஆகாத, அவரால் கூடாத காரியம் என்று ஒன்று இல்லவே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன், வல்லமையின் தேவன், மகத்தான தேவன். அவருடைய நாமத்துக்கு முன்பாக எந்த ஒன்றுமே நிற்க முடியாது என்பதை நான் நிச்சயமாக அறிந்திருக்கிறோம். நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலையை தாழ்த்துவோம். Praise to the name of the Lord Jesus. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. அழகுமில்லை, சௌந்தர்யமில்லை, அந்த கேடுற்றாய் எந்தனை மீட்க. அழகுமில்லை, சௌந்தர்யமில்லை, அந்த கேடுற்றாய் எந்தனை மீட்க. பல நீந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேர்களிலும் சிறந்தவரே. பல நீந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. ஆந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். முள்ளில் முடியும் செவ்வங்கி அணிந்தும், கால் கரங்களில் ஆணிகள் பாய்ந்தோம். முள்ளில் முடியும் செவ்வங்கி அணிந்தும், கால் கரங்களில் ஆணிகள் பாய்ந்தோம். குருதி வடிந்தவர் தோங்கினார், வடுந்தி மடி ஓரையும் மீட்டிடவே. குருதி வடிந்தவர் தோங்கினார். Oh my God, my God, my ஆந்தோ கல்வாரியில், ஓ மை சேவியர், இரட்சகரே. நன்றி ஆண்டவரே. உம்மை தொங்கினார், ஓ லார்ட். ஆமென். மகிமையும் தெய்வீகமும் நிறைந்த அவர் நம்மை மீட்கும்படிக்கு ஒரு அடிமையின் கோலம் எடுத்து ஒரு சாதாரண மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். எவ்வளவு ஒரு மோசமான நிலையில் இருந்த நம்மை மீட்க அவர் இந்த பூமிக்கு வந்தபோது அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. பல நிந்தைகளை சுமந்து, பல அவமானங்களை சுமந்து, பலவிதமான தொல்லைகளை சுமந்து அவர் நம்முடைய மீட்பிற்காக அவர் மகத்தான கிரியைகளை செய்தார். அவருடைய இரக்கம் மகா பெரியதாக இருக்கிறது. அவருடைய நாமத்துக்கே நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். அன்பும் கிருபையும் இரக்க நிறைந்த இயேசுவே, இந்த நல்ல உயிர்த்த இந்த நாளின் காலவேளைக்காக செபிக்கிறோம். உம்முடைய திவ்ய பிரசன்னத்தினாலே நாங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். எங்களை நம்பியோ, எங்களுடைய சுயத்தை நம்பியோ அல்ல ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற ஒரு இன்னார் என்ற நிச்சயத்தோடு இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த காலவேளையில் எங்களோடு இடைப்படும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அதிக தேவையாக இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசுவுக்கு வெளியே எல்லாமே மரணமாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவில் மாத்திரமே எல்லாமே ஜீவனாக இருக்கிறது. இதோ அந்த ஜீவனுக்குள்ளே நாங்கள் வந்து ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் அடைக்கலமாக வந்து நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, மகத்தான உம்முடைய பிரசன்னத்தை இந்த காலவேளையில் எங்கள் மீது அனுப்பும் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற ஒரு இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மகத்தான மகிமையின் யெகோவா. ஆண்டவரே, உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்று இல்லவே இல்லை. இயற்கைக்கு மேம்பட்ட தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். இங்கே ஒவ்வொரு காரியமும் இயற்கைக்கு மேம்பட்டதாகவே இருக்கும் என்பதை அறிந்திருக்கிறோம். எங்களோடு இடைப்படும், உடைய வார்த்தையினால் எங்களோடு பேசும், எங்கள் இருதயங்களை உணர்த்தும் ஆண்டவரே. நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு போதியும் ஆண்டவரே. இந்த கால வேளை எங்கள் எந்த ஒரு நபருக்கும்
இது ஒரு ஆண்டவரே கடினமாகவோ பலவீனமாகவோ போகாதபடிக்கு இது எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஐயா. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு போதித்து எங்களை நல்வழியிலே நடத்தும். நாங்கள் பாதை சற்று விலகினாலும் வழி இதுவே, வாக் ரைட் என்ற ஆண்டவரே பிரஸ் த பேட்டில் என்கிற சத்தத்தை நாங்கள் கேட்டு தேவனால் உண்டாக்கப்பட்ட அந்த பாதையிலே நாங்கள் நடக்க உதவி செய்யும். அந்த பாதையில் தான் ஆபிரகாம் நடந்தார், அந்த பாதையில் தான் யோபு நடந்தார், அந்த பாதையில் தான் தீர்க்கதரிசிகள் நடந்தார்கள், அந்த பாதையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் நடந்தார். இதோ உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி எங்களுடைய தீர்க்கதரிசி வில்லியம் பிரண்ணாமம் நடந்தார். நாங்களும் தேவனால் உண்டாக்கப்பட்ட அந்த பாதையில் நடக்க இந்த காலவெளியில் ஒரு தீர்மானத்தோடு நாங்கள் ஆண்டவரே நடக்கும்படிக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தை பிரசங்கிக்கும் போது எங்கள் மத்தியில் நீர்தாமே பிரசன்னராவீராக. இந்த இடத்திலிருந்து என்னை இழுத்து தள்ளி இந்த இடத்தை நீ எடுத்துக்கொண்டு உம்முடைய ஜனங்களோடு பேசும். நாங்கள் ஆண்டவரே சரியான உத்தம கிறிஸ்தவர்களாக நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா காலத்திலும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். வழிநடத்தும் காத்தரலும் பலவீனத்தில் உம்முடைய பலன் பூர்ணமாக விளங்கட்டும். எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராகிய இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய வார்த்தையை அனுப்பி வார்த்தையினாலே சுகம், வார்த்தையினாலே வல்லமை, வார்த்தையினாலே எல்லாமே எங்களுக்கு கிடைக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். நாம் நின்ற வண்ணமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த பிரபலமான வேத பகுதியை நாம் வாசிப்போம். அது அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு வேத பகுதியை வாசிப்போம். எபிரேயர் 11 22 27 வரைக்கும் நாம் வாசிப்போம். எபிரேயர் 11 22 27 மட்டுமாக. விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளையை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமார்த்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் உட்காருவோம். அடுத்து ஒரு சில மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் நாம் தரித்திருப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த காலை வணக்கத்தை உங்கள் யாவருக்கும் சொல்லிக் கொள்கிறேன். நாம் தியானிக்கும்படியாக இந்த நாளில் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த வேத வசனத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை நாம் தியானிப்போம். ஹார்டர் வே, ஹார்டர் கடினமான பாதை. அல்லேலூயா. கடினமான பாதை என்கிறதான ஒரு பிரசங்கத்தை நாம் இந்த காலவெளியில் தியானிப்போம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒருபோதும் மலர் படுக்கை அல்ல. நீ கிறிஸ்தவனாக ஆன உடனே சகோதரனோ சகோதரியோ உங்களுக்கு எல்லாமே அனுகூலமான துணையாக சூழ்நிலை மாறிடும். உங்களை எல்லாருமே நேசிப்பாங்க, உங்களை எல்லாருமே உங்களோட ஐக்கியமாக இருப்பாங்க, உங்களுக்கு எல்லாமே நல்ல நிலையாக வரும் என்பது உண்மையிலே இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் கிறிஸ்துவுக்காக ஜீவிக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு தீர்மானம் செய்யும் பொழுது அந்த பாதையில் நீங்கள் நடக்கும்போது கிறிஸ்துவ வாழ்க்கை மிகவும் ஒரு கடினமான பாதையாகத்தான் இருக்கும். வேதாகம் முழுவதும் நீங்கள் ஆதியாகமத்தில் இருந்ததான ஏனோக்கில் இருந்து நீங்கள் ஆதாமிலிருந்து நீங்கள் கடைசியாக கடந்து சென்றதான பரிசுத்தவான் வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அவருடைய ஜீவியத்தில் அவர்களுடைய பிரயாணங்கள்
ஒரு கடினமான பாதையாக இருந்ததை நம்மால் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும். சாதாரணமான ஒரு வாழ்க்கையை நாம் கிறிஸ்துவத்தில் வாழ முடியாது. ஏனென்றால் நமக்கு வைக்கப்பட்டதான இலக்கு அப்படிப்பட்டதாக இருக்கிறது. நாம் இந்த பாதையில் முன்னேறி செல்லும்போது நாம் சேரும் இடமானது நமக்கு ஆவிக்குரிய மகா பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால தான் இந்த பாதை கடினமான பாதை. நீங்கள் கிறிஸ்தவனா ஆக பிறகு முதலாவது நடக்கிற காரியம், உங்களை எல்லாமே தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? அது வரைக்கும் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. நீங்கள் எதை சொன்னாலும் சரியாக எடுத்துக்குவாங்க. எல்லாம் நீங்கள் தப்பாக சொன்னால் கூட அதை சரியாக புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற தீர்மானத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கும் பொழுது முதலாவது நடக்கிற காரியம், ஜனங்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்வார்கள். அப்படிதான் எல்லா காலத்தில் நடந்தது. இன்னைக்கு எல்லாருமே நாம் என்ன நினைக்கிறோம், எல்லாம் என்ன தப்பாக புரிஞ்சுங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை, நீங்கள் அப்போ தான் ஆவிக்குரிய உங்களுடைய சிந்தையை, வேத வசனத்தை நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓஹோ, இப்படி தான் இதுக்கு முன்னால் நடந்திருக்குது, நம்மளை தப்பாக தான் புரிந்து கொள்வார்கள் அப்படி என்கிறதான ஒரு நினைவை நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தில் கொண்டிருக்கும் போது தான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு எளிதாக இருக்கும். பாருங்க, நீங்கள் உண்மையிலே நீங்கள் கிறிஸ்துவான பிறகு உங்களை அநேகர் பாராட்டுவாங்க, அநேகர் மலர் தூவாங்க, அநேகர் உங்களை மெச்சிக்கொள்வாங்கன்றதே கிடையாதுங்க. எந்த நேரத்தில் யார் உங்களை என்ன பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனாலும் பாருங்க, நிந்தையை சகிக்க வேண்டிய ஒரு வாழ்வு தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. என்னங்க இது எடுக்கும் போதே இவ்வளோ ஒரு பயமுறுத்தலாக இருக்குதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வழியாய் நீங்கள் கடந்து போகும்போது உங்களுடைய எண்ணங்களுக்கும் சிந்தைக்கும் நினைவுக்குமே தோன்றாத மகத்தான ஆசீர்வாதங்களை தேவன் பாதையின் முடிவில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நாம் வாசித்தான இந்த எபிரேயர், அதனால தான் திருச்செய்தி சொன்னாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நமக்கு மலர் படுக்கை அல்ல. உங்களை அப்படியே மலர்களாக தூவி ரெட் கார்பெட்லாம் போட்டு உங்களை வரவேற்க மாட்டாங்க. உங்களுடைய பாதையில் நிறைய கற்கள் இருக்கும், நிறைய முள் இருக்கும், நிறைய போராட்டம் இருக்கும், நிறைய பொல்லாப்பு இருக்கும், பலவிதமான சோதனைகளை நீங்கள் கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிலைக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ நாம் இங்கே பார்க்கும்பொழுது இது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 22வது வருஷம் நம்ம என்ன வாசிச்சோன்னா, விசுவாசத்தினால யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். இந்த வசனத்துக்கான எங்க இதை பற்றி பேசுறாருன்னா, ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு தான் தான் மரிக்கிறதான நேரத்தில் அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதாவது, ஒரு நாள் நாம் நிச்சயமாக இந்த எகிப்து தேசத்திலிருந்து நாம் புறப்பட்டு போவோம். அப்படி நீங்கள் போகும்போது என்னுடைய எலும்புகளை நீங்கள் இங்கே என்ன பண்ணாதீங்க, நீங்கள் இங்கேருந்து எடுத்து கொண்டு போங்க, இங்கே விட்டுட்டு போயிடாதீங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் நமக்கு உயிர் தேர்தல் நடக்கும் என்கிறதான ஒரு மகா பெரிய 24 ஸோ பாருங்க, அங்கே வேதம் சொல்லுதா, அவன் ஒரு ஆணை பாருங்க, நிச்சயமா ஒரு காரியத்தை அவர் பேசுறாருங்க. ஸோ இங்கே யோசேப்பு இது மரிக்கிறதான நேரம் அவர் ஒரு மிக முக்கியமான 2 காரியங்களை சொல்லுகிறார் அந்த ஜனங்களிடத்துல. முதலாவது காரியம் என்னன்னா, நீங்கள் நிச்சயமாக இந்த தேசத்திலிருந்து நீங்கள் புறப்பட்டு போவீர்கள். இந்த அடிமை தேசத்தில் நீங்கள் இவ்விதமாகவே இருக்க மாட்டீர்கள். இந்த தேசத்திலிருந்து நீங்கள் நிச்சயமாக புறப்பட்டு போவீர்கள் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து தான விடுதலை குறித்து முதலாவது பேசுகிறார். ஒரு யாத்திரையாக நீங்கள் புறப்பட்டு போவீர்கள் என்ற காரியத்தை அவர் நிச்சயமாக பேசுகிறார். ஏன்னா அவர் இருக்கும்போது தான் இஸ்ரவேல் என்ன ஆனாங்க, இங்கே எல்லாருமே வந்தாங்க. இப்போ அவர் போகும்போது, நான் நிச்சயமாக போகிறேன், ஆனால் ஒரு நாள் நீங்கள் இங்கேருந்து உங்களுடைய தேசத்துக்கு போவீங்க. அப்படியா போகும்போது நீங்கள் விசுவாசமாக இருங்க, நீங்கள் போவீங்க என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, தேவனுடைய வாக்கு தத்தத்தை அந்த ஜனங்களிடத்திற்கு அவர் ஞாபகப்படுத்துகிறார்.
இந்த தேவனுடைய வாக்குத்தத்தமானது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் தேவன் தாமே ஆபிரகாமோடு கூட பண்ணின வாக்குத்தத்தத்தை அந்த ஜனங்களிடத்திற்கு அவர் வந்து ஞாபகப்படுத்துகிறார். நிச்சயமா நீங்க போவீங்க, உங்களுடைய சுதந்திர வீதமாகிய கானானிலே நீங்கள் செல்வீர்கள் என்ற ஒரு காரியத்தை முதலாவது சொல்லுகிறார். இரண்டாவது காரியம், யோசேப்பு என்ன சொல்றாருன்னா, பாருங்க, ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்னுடைய எலும்புகளை நீங்கள் போகும்போது நினைவில் கொள்ளுங்க. உங்க ஆடு மாடுகு உங்களுடைய இப்போ இந்த பெட்டி படுக்கையை மாத்திரம் எடுத்துன்னு போறதுல நீங்க வந்து எண்ணமா இராதபடிக்கு என்னுடைய எலும்புகளை நீங்க இங்கேருந்து கொண்டு போங்க. என்னுடைய எலும்பை நீங்கள் கொண்டு போய் கானான் தேசத்தில் நீங்கள் அங்கே சேரும்பொழுது அங்கே ஆபிரகாமுடைய கல்லறையில் என்னுடைய எலும்புகளை நீங்கள் அங்கே புதைத்து வையுங்கள் என்று அவர் தாமே அந்த இரண்டாவது காரியத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. தீர்க்கதரிசி ரொம்ப அருமையாக சொல்றாருங்க. யோசேப்பு மறிச்சிட்டாருங்க, அவருடைய எலும்புகள் ஒரு இடத்துல இருக்குது. அந்த ஜனங்கள் அப்படிக்கா போகும்போது அந்த எலும்புகளை பார்ப்பாங்களாம். அந்த எலும்புகளை பார்க்கும்போது அவங்களுக்கு தோணுமா, ஒரு நாள் நான் நிச்சயமா கானானுக்கு போவேன். ரொம்ப கடினமான வேலை அவங்க செய்வாங்க, ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை இருக்கும். அந்த எலும்புகளை அவர்கள் பார்க்கும்போது அது ஏதாவது ஒரு கலரை மாதிரி இருந்திருக்கும். நான் அப்படிதான் யோசிக்கிறேன். ஒரு அண்ணா சமாதி, அங்கெல்லாம் பல சமாதிகள் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சமாதி மாதிரி ஒரு இடம் இருந்திருக்கும். அவங்க அப்படிக்கா போகும்போதெல்லாம் அந்த எலும்புகளை பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, நாம் நிச்சயமா ஒரு நாள் கானானுக்கு போவோம், நம்முடைய சொந்த தேசத்துக்கு நாம் போவோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் நம்முடைய சொந்த தேசத்துக்கு போவோம். நாம் அங்கே போகும்பொழுது நாம் நிச்சயமாக நம்ம அடிமைத்தனத்திலிருந்து நம்ம சுதந்திர வீதத்துக்கு போவோம். அப்படி என்கிறதான ஒரு மகத்தான ஒரு விசுவாசத்தை அவருடைய வாழ்க்கையில அவர்கள் கொண்டிருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் தீர்க்கதரிசி நமக்கு சொல்லப்பட்டதான அந்த வாக்குத்தத்தங்களை நாம் நினைவு கூர்ந்து அந்த வாக்குத்தத்தத்தின் பேரில் நாம் நம்முடைய சிந்தையை செலுத்தும் போது நிச்சயமாகவே நாமும் ஒரு நாள் இந்த பூமியிலிருந்து நாம் புறப்பட்டு போவோம். தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்காருங்க, நமக்கு நிச்சயமா ராப்சர் உண்டு. ஒரு இமை பொழுதுல நம்முடைய சரீரம் மரணமாகி, அல்லேலூயா, ஆமா பாருங்க, அது அன்னைக்கு தேவன் தாமே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை யோசேப்பு ஞாபகப்படுத்துகிறார். நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் பிரண்ணாம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அவர் தாங்க பேசினாருங்க, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு இறங்கி வருவார்னு அவர் தான் பேசினாருங்க. பவுல் 2 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தில் அவர் பேசுறதுக்கு அப்புறம் கடந்த 2000 வருஷ காலமாக அநேகர் ஜீசஸ் இஸ் கம்மிங் சூன், இதோ வாசற்படியில் நிற்கிறேன், இதோ இயேசு வருகிறார்னு எல்லாருமே பேசுனாங்க. ஆனால் அந்த ஆர்டரை யாருமே பேசலை. ஆரவாரம்னா என்ன, பிரதான தூதனுடைய சத்தம்னா என்ன, தேவ எக்காலம்னா என்ன அப்படின்னு யாருமே பேசவே இல்லை. தீர்க்கதரிசி வரும்போது தான் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்பதை தீர்க்கதரிசி அந்த 3 ஆர்டரை சரியா பேசினாருங்க. ஆரவாரம் என்றால் தேவன் தாமே தம்முடைய ஜனங்களை ஒன்று சேர்த்தல். நீங்க ஒரு இடத்துல இருந்தீங்க, நான் ஒரு இடத்துல இருந்தேன், இவர் ஒரு இடத்துல இருந்தார், அவர் ஒரு இடத்துல இருந்தார், அவர் ஒரு இடத்துல, நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல இருந்தோம். எல்லாம் ஒரு சபையில் இருந்தோம். இந்துவா இருந்தீங்க, கம்யூனிஸ்டா இருந்தீங்க, ஸ்தாபனமா இருந்தீங்க, ரோமன் கத்தோலிக்கா இருந்தீங்க, தேவநாட்டு இருந்தீங்க, எதுவா இருந்தோம். நம்ம எல்லாரும் இந்த சத்தமானது ஒன்று சேர்த்தது எதற்காகனா எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக. ஸோ ராப்சருக்காக தேவன் நம்மை ஒன்று சேர்த்தார். பாருங்க, இன்றைக்கு அந்த பிரதான தூதருடைய சத்தமானது அதுதான் நம்ம உயிர்ப்பிக்கிறதான மரித்த பரிசுத்தமான உயிரோடு எழுப்புகிறதான சத்தமாக இருக்கிறது. கடைசியாக அந்த தேவ எக்காலமானது பாருங்க, ஒரு இமை பொழுதுல நாம் எல்லாருமே அந்த தேவனுடைய எக்காலத்தை கேட்கும் போது ஒரு இமை பொழுதுல நாம் மர்றூமாகும். அல்லேலூயா. ஸோ பாருங்க, இந்த ஆர்டரை இந்த 2000 வருஷ காலமாக எல்லாருமே பேசினாங்க இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்து. ஆனால் நம்மளை தீர்க்கதரிசி பேசின மாதிரி யாருமே பேசல. அவர் தான் இந்த ஆர்டரை சரியா பேசினார். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஆரவாரம்னா ஒரு அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு உருவம் வரைஞ்சி அவங்களுக்கு 2 வெள்ளை கலர்ல இறகுகளை வரைஞ்சி ஒரு ட்ரம்பட் மாதிரி ஒரு எக்காலம் மாதிரி ஊதுற மாதிரி தான் ஜனங்க வந்து அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. ஆனால் தீர்க்கதரிசி தான் சொன்னாரு, எக்காலம் என்பது, ஆரவாரம் என்பது ஜனங்களை ஒன்று சேர்த்தல். எந்த சபைக்கு ஸ்தாபனத்துக்கும் தெரியாது, எந்த வேத அறிஞருக்குமே தெரியாது,
ஈவன் நம்முடைய தீர்க்கதரிசிக்கு தேவன் வெளிப்பட்டலாம் தெரிஞ்சிருக்காது. அப்போ இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு மகத்தான மேலான ஒரு காரியத்தை தான் தேவன் நமக்கு அளித்திருக்கிறார். ஓகே, இப்போது மோசஸ் அவர் பிறந்துட்டாருங்க. அவருடைய பாருங்க, இது கிட்டத்தட்ட யோசேப்பை அறியாத வேறொரு பார்வன் ஒருத்தன் வந்துட்டாங்க. யோசேப்பெல்லாம் மரித்து பல வருஷங்கள் ஆச்சு. யோசேப்புன்ற ஒருத்தர் இருந்தாருன்றதே அந்த ஊருக்கு தெரியாமல் போயிடுச்சுங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை மிக கடுமையாக நடத்துகிறாங்க. இது என்ன ஆச்சுன்னா, ஒரு குழந்தையானது பிறக்க இப்போ அந்த சரியான அந்த விடுதலை நேரம் வரும்பொழுது அந்த தேசத்துல ஒரு விதமான கிளர்ச்சி எழும்புகிறது. பார்வோன் என்ன பண்றான்னா, 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொல்லும்படிக்கு பிசாசு பயங்கரமானவன். அவனுடைய தந்திரம் இயேசு கிறிஸ்துனுடைய ஜனங்களுக்கு முன்னால மட்டும்தான் நிர்மூலமாகும். அவன் எல்லாரையும் ஏமாத்தலாம். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு முன்னால அவனுடைய எந்த ஒரு தந்திரமும் கிரியை செய்யாது. அவன் எவ்வளவு சொல்றார், பிசாசு சாதுரியமானவன். சாதுரியமானவன் தந்திரசாலி. எதையோ ஸ்மெல் பண்ணிட்டான். இத்தனை வருஷம் அவன் பண்ணல. இத்தனை வருஷமா இருக்கிறாங்க, 430 வருஷமா இருக்கிறாங்க. இது வரைக்கும் அவன் அமைதியாக தான் இருந்தான். ஆனா மோசே பிறக்கும் போது தான் 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்லாம் கொல்லணும்னு அவன் என்ன பண்றான், ஒரு சட்டத்தை போடுறான். ஏன்னா அங்க ரட்சகனாக இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறவனாக தேவன் தாமே மோசே அங்க எழுப்ப போகிறார் என்பதை அவன் அறிந்து ஏதோ ஒரு வகையில ஸ்மெல் பண்ணிட்டான். 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் எல்லாம் அவன் கொல்லும்படிக்கு கட்டளை போட்டான். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அவனுடைய பெற்றோர் அவங்களுடைய உயிர் உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. ராஜாவுடைய கட்டளைக்கு அவங்க என்ன பண்ணணும், கீழ்ப்படிஞ்சு ஆகணும். ஆனா ராஜாவுடைய கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படியாம ராஜாவுடைய கட்டளை புறந்தள்ளி இந்த சிறு பையனுடைய ஜீவியத்தை பாதுகாக்கும்படிக்கு அந்த நேரத்திலே அவங்க தாமே மோசேயை ஒழித்து வைத்தார்கள். நான் ஏற்கனவே சொல்றேங்க, ஒரு பெரிய பையனை ஒழிச்சு வச்சிடலாம், ஒரு குழந்தைய ஒழித்து வைக்கவே முடியாதுங்க. ஏன்னா குழந்தையோட லாங்குவேஜ் என்னதுங்க, அழுக தான். குழந்தை அழுதே காட்டி கொடுத்துரும், அதுக்கு தெரிஞ்ச மொழி அதுதான். இந்த குழந்தைய எவ்வளோ ஒரு பயங்கரமான நேரம். ஏனென்றால் பாருங்க, அவங்க பெற்ற பிராமிஸ் மேல அவங்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் இருந்தது. அது ஒரு கடினமான பாதை, சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு நாளும் உள்ள வரான். எகிப்திய அதிகாரிகள் உள்ள வந்து குழந்தை இருக்குதான் செக் பண்றான். எல்லா குழந்தைகளையும் பிடிச்சி திருக்க சொல்லாருங்க. மோசை கொடுத்த போதும் இல்லை, அந்த பிள்ளைகளுடைய தலையை பிடித்து சுவற்றில் தலையை மோதி கொண்டு போட்டாரலாம். அப்படிதான் கொண்டு போட்டிருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு கொடூரமான வேலையை செஞ்சான் தெரியுங்களா பிசாசு. ஆனா அவன் எல்லாரையும் கொன்னான். ஆனா எந்த பிள்ளையை அவன் கொல்ல வேண்டும் என்று நினைத்தானோ அந்த பிள்ளையை அவனுடைய வீட்டிலே அவனே கொஞ்சினுகிறான். தேவனுடைய கிரியைகள் மகத்தானது. அவன் மோசேயை கொல்ல வேண்டும் என்று தான் திட்டம் போட்டு 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள்லாம் கொல்லும்படி அவன் சட்டத்தை கொண்டு வந்தான். ஆனா அந்த குழந்தையை எப்படி காப்பாற்றணும் என்று தேவன் தாமே அவங்களுக்கு எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு நாணல் பெட்டியை செய்து அந்த நைல் நதியில, எகிப்தினுடைய நைலில் ரொம்ப அங்க இருக்கிறதான அந்த அலிகேட்டர் முதலைகள் மத்தியில் அந்த குழந்தை போச்சு. பார்வோனுடைய குமாரத்தை அந்த பிள்ளை எடுத்தா. அவன் பார்த்தா இதை நம்மளே வளர்த்துக்கலான்னு நினைக்கும் போது பார்வோன் பார்க்குறான், என் பொண்ணு ஆசைப்பட்டான், அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டான்ட்டு அவர் எடுத்து ரொம்ப கொஞ்சிறார் அந்த குழந்தைய. ஓ என்ன ஸ்வீட் ஆகுறான் இந்த பையன், எவ்வளோ அழகாகிறான் இந்த பையன், ஓ எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனால் அவர் யாரை கொல்லணும்னு நினைச்சாரு, இவரை தான் கொல்லணும்னு நினைச்சாரு. அதனால பாருங்க, தேவன் இயற்கைக்கு மேம்பட்ட வகையில கிரியை செலுகிறவர். பிசாச பைத்தியமாக்குவார், பிசாச பித்து பிடிக்க போக செய்வார். உங்களுக்கு விரோதமா அவன் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணான்னா அவருடைய எல்லா வல்லமையிலும் அவன் நிர்மூலமாக்குவார். அவன் அறியாமையே அவன் யாரை அவன் வந்து எதிர்த்து நின்றானோ அவன் மூலமாகவே அவங்களுக்கு நல்ல வழியை தேவன் உண்டாக்குவார். இன்னைக்கு நம்முடைய தேவன் அவிதமாக இருக்கிறார். ஓகே, அது தீர்க்க தரிசனமானது நிறைவேறும்படியான நேரம் வந்துருச்சு. சொல்றாரு, ஏன் அவர்கள் இந்த பிள்ளையை விதமாய் பாதுகாத்தார்கள் என்றால் அவர்களுடைய இருதயத்துல இந்த வாக்கு தத்துவமானது இருந்தது. இன்னைக்கு உங்க ஒவ்வொருடைய இருதயத்திலும் நான் எடுத்துக்கொள்ளப்படுதல்ல போக போறேன்ற அந்த வாக்கு தத்துவம் இருக்கணும். அப்போதான் உங்களுடைய ஜீவியம் நேராகும். அப்போதான் நீங்க எதுக்கும் பயப்பட மாட்டீங்க, எதுக்குமே பயம் வராது.
வாக்குத்தத்தம் இல்லை உங்களுடைய இருதயத்துலன்னா தும்முனா கூட எனக்கு எதனா ஆயிடும் போலக்குது. ஆமாம், தும்மல் தான், சாதாரண தும்மல் தான். அந்த சிறு தும்மலுக்கு என்னமோ ஆக போகுது, என்னுடைய ஹார்ட்டை ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்ற பயம் உங்களுக்கு வரும். ஆனால் உங்களுக்குள்ள வாக்குத்தத்தம் இருக்குமென்றால் பாதாளத்தின் வாசலே என்ன மேற்கொள்ளாது. பாதாளத்தின் வாசலே என்ன மேற்கொள்ளாது. நாம் நினைக்கிறோம் தாவீது பெரிய பையனாலாம் இல்லை, ஒரு சிங்கத்தை சாதாரண யாருமே கொல்ல முடியாது. அவனுக்குள்ள இருந்ததான அந்த வெளிப்பாடு, விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு, இவனை என்னால் கொல்ல முடியும் என்ற அந்த தீர்மானம் அவனுடைய எல்லா பயத்தையும் போக்கிடுச்சு. இஸ்ரவேலுடைய இராணுவமே நடுங்குறாங்க. அவர் சவுல் அப்படியே கிடுகிடுகிடு நடுங்குறாரு, அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் இந்த சின்ன பையன் வரும்போது அவன் சொல்கிறான், இவன் கூட பேசினீங்க, நீங்கள் கொடுத்த பில்டப்பை பார்த்தா இவன் பெரிய ஆளாக இருப்பான்னு நினச்சினேன், தயவு செஞ்சு எல்லாம் ஒதுங்க, நான் அவனை பார்த்துக்கிறேன்னா. அதுதான் ஒரு விசுவாசிக்கு இருக்கக்கூடிய விஷயம். உங்களுடைய இருதயத்தில் வாக்குத்தத்தம் நிலைத்திருக்கும் என்றால் எது வந்தாலும் பயப்பட மாட்டோம். இப்போ என்ன கேட்டால் செத்து போகிறேன்னு வச்சுங்களேன், என்னதான் ஆக போகுது அப்படின்றதுக்குள்ளே வேற வீட்டில் இருப்பேன் நான். உண்மையா இல்லைங்களா? வேற எங்கே இருக்க போறீங்க? அப்போதான் நான் நினைப்பேன், ஐயோ இவ்வளோ நாள் இப்படி ஒரு நல்ல இடத்த நம்ம விட்டு வந்தோமே, இந்த சரீரத்துலேருந்து எவ்வளோ தலைவலி, பல்லு வலி, காது வலி, மூக்கு வலி, தும்மல், இருமல், எவ்வளோ ப்ரெஷரு, வண்டி ஓட்டும் போது எவ்வளோ கேமரா, எவ்வளோ டிராஃபிக் போல, என்னென்னலாம் நம்ம பிரச்சனையில் மாட்டிருந்தோமே, இவ்வளோ ஒரு தெய்வீகமாகுது, இதுக்காக நம்ம பயந்துருந்தோம். அல்லேலூயா. ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு மரணத்தை குறித்து துளி பயமும் இருக்காது, இருக்கக்கூடாது. நான் போயிட்டா என் பிள்ளைங்க யார் பார்த்துக்குவா? கர்த்தர் பார்த்துக்குவார். யெகோவாயிரே இருக்கிறாரு. இருக்கிறாரா இல்லைங்களா? ஆமாங்க, கர்த்தர் நமக்கு பலனா இருக்கிறாருங்க. நாம் எதுக்கு பயப்படணும்? அதனால நாமெல்லாம் உலகெல்லாம் சாவை பார்த்தா பயப்படும். நாமெல்லாம் பார்த்தா சாவெல்லாம் வந்ததுன்னா உடனே ரெட் கார்பெட் போட்டு மலர் தூவி, வாப்பா நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுது, என்னுடைய தியாஃபனிக்குள்ளே நான் போனோம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டதான இதுக்கு வரணும்னா, இது உண்மையான அந்த இருதயம் உங்களுக்குள்ளே இருக்கணும்னா உங்களுக்குள்ளே வாக்கு தத்தம் தங்கி இருக்கணும். அந்த ப்ராமிஸ் உங்களுடைய இருதயத்தில் இருக்கும்போது நீங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. ஸோ இப்போ ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் ஆன நேரமானது வந்துடுச்சிங்க. மிகவும் கடினமான வேலை செய்ய வேண்டிய நேரம். பார்த்தீங்கன்னா வெளியே போகிறதுக்கு முன்னால் கடினமான நேரம். உண்மையா இல்லைங்களா? இது வரைக்கும் சரியா இருந்தான், இப்போதான் என்ன பண்ணான்னா ரெண்டு பெரிய பண்டக சாலையை கட்டும்படி சட்டம் போட்டான். ராம்சேஸ் பித்தோம் என்கிறதான இந்த ரெண்டு பண்டக சாலையில கட்டுறதுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மிக கொடுமையா நடத்துகிறான். கடினமான வேலை செய்ய நேரமா இருந்தது. ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, பாருங்க, தாங்களே கொஞ்சம் கொஞ்சமா தைரியப்படுத்தி கொண்டு திருதரிசி மோசே குறித்த போதலை சொல்லுகிறார். அம்ராம் எவ்விதமாக அந்த சூழ்நிலையை கையாண்டார்னு. அவர் தன்னைத்தானே தேற்றி கொண்டு நாம் நிச்சயமாக நாம் வெளியே போவோம், நமக்கு எல்லாமே நல்ல சூழ்நிலையா இருக்குது, ஆனால் இந்த கடினமான காரியத்தை நாம் கடந்து போக வேண்டியது அவசியமா இருக்குது என்று அவர் அவ்விதமாக தன்னைத்தானே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி அவர் கிரியை செய்ய தயாரானார். அல்லேலூயா. ஆமாங்க, பாருங்க, அவங்களுடைய இருதயத்தில் தோணுச்சு. யார் பாருங்க, அந்த ஆபிரகாமுக்கு தேவன் தாமே சொன்னதான அந்த வாக்கு தத்தமானது மிக தெளிவாக பிரகாசமாக இப்போது இருப்பதை அவங்க கண்டாங்க. எப்படியோ தெரிஞ்சுக்கிது ஆபிரகாமுக்கு சொன்னது. யோசேப்பு சொல்லியிருக்காரு, யாக்கோப் சொல்லியிருப்பாரு, பிள்ளைகள் சொல்லியிருப்பாங்க. அது எழுத்துப்பூர்வமாக இருந்ததா, அது எப்படி இருந்ததுன்னு தெரில. பாருங்க, அந்த வார்த்தையை அவங்களுக்கு, அந்த ஸ்போக்கன் வேர்டு அவங்களுக்கு அங்கே இருக்கும்பொழுது அவங்க அந்த காரியத்தை பார்க்கும்போது ரொம்ப பிரகாசமாக அது நிறைவேறுவதற்கான ஒரு நேரம் இருப்பதை அவருக்கு பார்த்தாங்க. கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்ல ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். மேக்கிங் எ வே அப்படின்ற ஒரு செய்தியில் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். And I was thinking that down in Egypt, that when Joseph left a memorial to the children of Israel, his bones, that someday they were going out, and as they went out, they would take his bones with them up to the promised land,
and every Hebrew that desired to back in the homeland. So no matter how well he was treated, yet his longing was to be back at the homeland. And every time they passed by and saw those bones, they knew that someday they were going back to the homeland. அதுதான் சொல்றாருங்க. ஒவ்வொரு நாளும் அந்த எலும்புகளை அவங்க பார்க்கும்போது நாம இந்த எலும்பை எடுத்துக்கொண்டு போகிறோம் என்கிறதான அந்த உணர்வு அவங்களுக்குள்ள இருந்தது. இப்போ அதற்கான நேரமானது அவங்களுக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. இப்போ அதிகமான தொந்தரவு அவங்களுக்கு உருவாகுது. அவங்கள சுத்திலும் பலவிதமான நெருக்கடி அவங்களுக்கு உருவாகுது. பாருங்க, திருக்குறள் சொல்றார், எப்பொழுது உங்களுக்கு நெருக்கடி அதிகமாகுதோ அப்போ ஒன்னே ஒண்ணுதான் இன்க்ரீஸ் ஆகணும், அதுதான் உங்களுடைய விசுவாசம். விசுவாசம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நெருக்கடிகளை நீங்கள் எளிதாக கையாளலாம். என்ன ஒன்னா இருக்கட்டாங்க, சர்வதேச குற்றவாளியா நீங்க தேடப்படும் ஒரு நபராக இருக்கிற ஒரு நிலையே இருந்தா கூட, முழு உலகமே உங்களை தான் தேடி நிக்குது அப்படின்ற ஒரு நிலை இருந்தா கூட, உங்களுடைய விசுவாசம் உயர்ந்துச்சுன்னா அந்த காரியம் உங்களை ஒண்ணுமே துன்பப்படுத்தாது. அல்லேலூயா. ஆமாங்க. பாருங்க, மோசஸ் அங்கே இப்போ நிக்கிறாருங்க. அதுதான் அவங்களுடைய நேரம். எல்லாருமே பாருங்க அங்க பாவத்தினுடைய சந்தோஷத்துல மூழ்கி கிடக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த எகிப்தியர்கள் பாவத்துடைய சந்தோஷத்துல மூழ்கி கிடக்கிறாங்க. ஆனா இப்போதான் மோசஸ்க்கு தன்னுடைய பிறப்பை குறித்ததான வெளிப்பாடு வருகிறது. நான் ஏன் இந்த நேரத்துக்கு பிறந்தேன், என்னை ஏன் தேவன் கொண்டு வந்தார். ஒவ்வொரு விசுவாசிக்குமே உங்களுடைய பிறப்பை குறித்ததான அந்த நோக்கம் உங்களுக்கு தெளிவா தெரியணும். நான் ஏன் பிறந்தேன், என்னை ஏன் தேவன் கொண்டு வந்தார். உங்களோட பேசுற உங்களுடைய உறவினர் பெண்கள் எல்லாமே உங்களை போல கிடையாது. இதை நீங்க தெளிவா தெரிஞ்சீங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா வரும். நீங்க வேலை செய்யலாம், பலவிதரோடு நீங்க அலுவலகத்துல பேசலாம், உங்களுடைய நண்பர்கள் பெரிய சர்க்கிளா இருக்கலாம், உங்களுடைய உறவினர்கள் பெரிய சர்க்கிளா இருக்கலாம், உங்களை சுத்தி ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன்ல எல்லாருமே இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள ஒரு நோக்கம் இருக்கணும். இவங்க எல்லாரும் மாதிரி நான் கிடையாது, எனக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. இவங்க எல்லாருக்கும் அந்த பர்பஸ் இல்லை. என்னுடைய பெயர் ஆட்டுக்குட்டியாவுடைய ஜீவ புஸ்தகத்திலே உலகம் உண்டாவதற்கு முன்பாக எழுதப்பட்டது. அந்த எழுதப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இப்போது நான் வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நான் இவர்களோட மாதிரி கிடையாது, நான் இவங்கள மாதிரி கிடையாது, நான் இவங்கள மாதிரி கிடையாது. ஆனா நம்ம வாழ்கிற வாழ்க்கையில இவங்களோடு பேச வேண்டிய பழக வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருந்தாலும் நான் ஒருபோதும் இவர்களை மாதிரி அல்ல. எனக்கு ஒரு நோக்கமானது இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் மோசே புரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவர் எப்போது அவருடைய நோக்கத்தை புரிந்து கொண்டாரோ அப்போது அவருக்குள்ள விசுவாசம் அதிகமாயிடுச்சு. நீங்க யார் என்பதை வார்த்தையின்படி நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு ஃபெய்த் ரைஸ் ஆகும். அல்லேலூயா. என்ன நடந்தது தெரியுங்களா? அப்படி புரிந்த உடனே மோசே செஞ்ச முதலாவது தீர்மானம் என்னன்னா, தான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை அவர் வெறுத்தார். சாதாரண விஷயம் இல்லைங்க அது. அநேகர் அந்த அரண்மனையில பிறக்கணும்னு விரும்பினாங்க. அநேகர் பார்வனுடைய பார்வை நமக்கு தெரியணும்னு நினைச்சாங்க. அநேகர் பார்வனுக்கு என்ன தெரியும்னு சொல்ற மாதிரி வெளியெல்லாம் பேசணும்னு நினைச்சாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலியில ஒரு நபரா இருக்கணும்னு அநேகர் நினைச்சாங்க. ஆனா எல்லாருமே அதை விரும்பின நேரத்துல, அந்த 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 நிலையை விரும்பின நேரத்துல இவனுக்கு சிங்காசனம் இருந்தது, இவன் தாமே எல்லா விதமான மகிமை இருந்தது, அவனுக்கு புகழ் இருந்தது, அவனுக்கு வல்லமை இருந்தது, அவனுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு இருந்தது, நல்ல ஒரு ஆரோக்கியம் இருந்தது, எல்லாமே இருந்தது. யாருக்கு? மோசஸ்க்கு இருந்ததுங்களா? மோசஸ்க்கு எல்லாமே இருந்தது. ஆனா தான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை அவன் முதலாவது வெறுக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய திருக்குறள் சொல்லுகிறாருங்க. ஒரு ஒரு சம்பவத்தை, ஒரு காரியத்தை வாசிப்போங்க. லூக்கா என்ற செய்தியில 1963 திருக்குறள் சொல்லுகிறார். வாசிக்கிறேங்க. Pharaoh did not have this potential. He was offered it but refused it. And when he refused it, then he couldn't focus. பாருங்க, அந்த அந்த தேசத்தை ஆளுவதற்கான திறன் அப்போது மோசேயை தவிர வேற யாருக்குமே இல்லை.
அந்த பொட்டன்ஷியல் வேற யாருக்குமே இல்லை. ஆளுகைக்கான திறன் அவனுக்கு மட்டும்தான் இருந்தது. அப்போ எவ்வளோ நம்பி இருக்கும் அந்த தேசம் அவனை? திருக்க சொல்லுறாரு, பட் he refused it. அவன் அதை நிராகரித்து போட்டான். and when he refused it, then he couldn't focus. ரொம்ப கவனிக்கணும். அவன் எப்போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை வெறுத்தானோ, வெறுத்த பிறகு அதை சிந்திக்கவே இல்லை. இன்னைக்கு நமக்கு பிரச்சனை என்ன தெரியுங்களா? உன்னை வேணான்னு விட்டுறோம், அதுலயே தான் நம்மளுடைய சிந்தை இருக்குது. நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், ஆனால் அந்த ஸ்மோக்லேயே என்ன இருக்குது. நான் சினிமா பார்க்க மாட்டேன், சினிமாலே நம்முடைய எண்ணம் இருக்குது. நான் அதை செய்ய மாட்டேன், நம்ம இதுலேயே நம்முடைய எண்ணம் இருக்குது. இப்படி இருக்கும்போது பாரு, நம்ம என்ன நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உண்மையான ஆசீர்வாதம் வராது. ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொல்றாருங்க? மோசே ஒரு விசை அவன் அந்த காரியத்தை வேண்டாம் என்று அவன் புறந்தள்ளின பிறகு, அதற்கு பிறகு அவன் ஒருபோதும் அதை சிந்திக்கவே இல்லையா. அல்லேலூயா. No man after he turned down the word of God can ever focus himself into it. எந்த ஒரு மனிதனும் பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பிறகு can ever focus himself into it. தன்னை அவன் ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டான். நீங்க உன்னை தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, முதலாவது நீங்க நினைக்கக்கூடிய காரியம், நான் ஒண்ணுமே கிடையாது. எத்தனை பேருக்கு அப்படி என்ன இருக்குது? நான் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே அவர் தான். ஏன்னா நான் அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். அதைத்தான் மோசே யோசித்தான். பாருங்க, அதுக்கு அடுத்தது சொல்லுகிறார், பிகாஸ் யூ ரெஃப்யூஸ் த வேர்ட் that brings you into relation. பாருங்க, நீங்க அதை ரெஃப்யூஸ் பண்ண பிறகு the word that brings you to the relationship of Christ, நீங்கள் உங்களை உலகத்தினுடைய காரியங்களை நீங்கள் புறந்தள்ளின பிறகு என்ன நடக்குன்னா, தேவனோடு கூட உங்களுக்கு ஒரு உறவானது வரும். திருக்கதர் சொல்றார், மோசஸ் looked out this window, he believed it. Why Moses looked by faith? That is how Moses looked. அவன் வந்துட்டு விசுவாசத்தினாலே அந்த காரியங்களை பார்த்தான். அவனுக்கு விசுவாசம் இருந்தது. அவன் சாதாரணமா அதை புறந்தள்ளல. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை அவன் சாதாரணமா புறக்கணிக்கல. அவனுக்குள்ள விசுவாசம் இருந்தது. அவ்வளோ பெரிய ஒரு பொசிஷனை அவன் புறக்கணிக்குவதற்கு அவனுக்கு விசுவாசம் இருந்தது. திருக்கதர் சொல்றார், now listen real close to remark. இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்கள் என்று சொல்லுகிறார். faith, now don't forget to get this now. இப்போது இதை ஒருபோதும் தவற விடாதீர்கள். faith is designed to see what God wills and wants. விசுவாசம் தான், திருக்கதர் சொல்றார், விசுவாசம் தான் தேவன் என்ன, faith is designed. விசுவாசம் தான் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய விருப்பத்தையும் உங்களுக்குள்ளே வடிவமைக்கிறது. எது வடிவமைக்குதுங்க? faith தான். நீங்க ஒருவரை இதை கடந்து போக வேண்டாம். faith is designed to see what God wills and wants. There is no knowledge that can do that. faith alone is designed and give the human race. ஸோ வேற மனிதனுடைய சிந்தையோ எண்ணமோ நாம் என்ன பண்ணா, இல்லை நான் தேவனுக்காக இதை எடுத்துடுறேன், தேவனுக்காக இதை விட்டுறேன், நான் இனி பூ வைக்க மாட்டேன், தேவனுக்காக விட்டுடுறேன் அப்படி நீங்க செய்வீர்கள் என்றால், அதை நீங்க விசுவாசம் இல்லாம செஞ்சீங்கன்னா திருப்பி அதை கன்னியூ பண்ணுவீங்க. புரியுதா இல்லைங்களா? அதை விசுவாசம் இல்லாமல் நீங்கள் ஒரு காரியத்தை விடும்போது நிச்சயமாக நீங்கள் அதை தொடர்வீர்கள். அதை விடுவதற்கு முன்பாக அது என்ன என்கிறதான வெளிப்பாடு உங்களுக்கு வரும்போது அப்போதான் நீங்க அதை திரும்பி பார்க்க மாட்டீங்க. கிறிஸ்துவின் பாருங்க, எந்த ஒரு தீர்மானமும் அப்படிதான் இருக்கணும். நான் இன்னைக்கு இதை செய்ய மாட்டேன்ட்டு திருப்பி நாளைக்கு போய் செய்யுது, நாளைக்கு செய்ய மாட்டேன்னு திருப்பி நாளை மறுநாள் போய் செய்யுது. இவ்விதமாக நமக்கு லைஃப் ரோலா இருக்குமானா அதுல நமக்கு எந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம காண முடியாதுங்க. அப்ப பாருங்க, மோசே அங்க புறக்கணித்தான். பாருங்க, திருக்கதர் சொல்றார், faith makes you refuse. விசுவாசம் தான் உன்னை புறக்கணிக்கும்படி வைக்கும். இன்னைக்கு மக்கள் இன்னும் செய்தில அநேக நாட்கள் இருந்து கொண்டு வார்த்தைக்கு முரணான ஜீவியங்களை அவங்களுடைய வாழ்க்கையில கொண்டிருக்கிறாங்க. ப்ராப்பரான வார்த்தையின்படியான லைஃப் இல்லை. ஏன்னா இன்னமாக அந்த காரியம் என்ன என்கிறதை குறித்து வெளிப்பாடு இல்லை. பாருங்க, ஏன் தீர்க்கதரிசியோடு கர்த்தருடைய தூதனானவர் பேசினார்? ஏன் தீர்க்கதரிசியோடு கூட இத்தனை விசிட்டேஷன் நடந்தது? ஏன் பரலோகத்தின் தூதர்கள் வந்தார்கள்? ஏன் ஜனங்க அவரை உணவா அவர் புறக்கணிச்சாங்க? அவர் போயிட்டு சபை ஸ்தாபனங்களை ஈஸியா பேசிட்டு இருக்க முடியுங்க?
அவர் எவ்வளோ கடினமான பாதையை மேற்கொண்டார் தெரியுங்களா? இந்த செய்திக்காக அவர் எல்லாராலும் நிந்திக்கப்பட்டார். அல்லேலூயா. பாருங்க, நாம அந்த வெளிப்பாட்டினால தான் ஒரு காரியத்தை நாம் புறக்கணிப்பது சரியானதாக இருக்கும். ஏதோ இவர் சொல்லிட்டார், இந்த பிரதர் எனக்கு சொல்றார், பிரதர் என்ன பிரதர் இந்த மாதிரி முடி வெட்டுறேன், இதெல்லாம் வந்து இப்படி குச்சி மாறிக்குது, அப்படி வெட்டாதுன்னு அவர் என்ன சொல்லும்போது, ஐயோ இவரை பார்த்தாலே தலைவலி இதுப்பா, ஏன்னா ஒன்று சொல்ற நான் போய் வெட்டிக்குவேன். ஆனால் வீட்டாண்ட என்ன பண்ணுன்னா, இவர் இல்லாத நேரத்தில் அப்படியே தான் இருப்பேன். கீழே வரும்போது தண்ணியெல்லாம் அப்படி போட்டு அப்படி வச்சுக்குவேன். திருப்பி போகும்போது திருப்பி அந்த குச்சி மாதிரி நின்றுக்கும். இது வந்து ஒரு சரியான புறக்கணித்தலே கிடையாது. புரியுதா இல்லைங்களா? பாருங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லப்படும் போது அது மிக சரியான வெளிப்பாட்டோடு கூட நீங்கள் அதை புறக்கணித்தீங்கன்னா தான் திரும்பவும் நீங்கள் அதை திரும்பி பார்க்கவே மாட்டீங்க. இன்னைக்கு தேவன் அப்படிதான் நம்ம எதிர்பார்க்கிறான். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபொழுது பிசாசு அவருக்கு அநேக விதமான மோசே எவ்விதமாக எகிப்தின் பொக்கிஷங்களை புறக்கணித்தானோ அதே போல இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது பிசாசு உலகத்தின் ராஜ்யங்களை அவர் கொடுக்க பார்த்தான். அநேக காரியங்களை சொன்னான். என்ன பண்ணு, நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொள், இந்த உலகத்தின் ராஜ்யத்தெல்லாம் உனக்கு தருவேன்னு சொன்னாங்களா? அவருக்கு பசியை உண்டாக்கி அவருக்கு பசிக்கிற நேரத்தை இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி செய்யும். ஒரு டெம்ட் உருவாக்குறது, ஒரு சோதனை, ஒரு பரீட்சையை உண்டாக்கி அவர் அந்த காரியத்தை செய்யும்படி பணிய வைக்கிறது. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் புறக்கணித்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் நான் என்ன செய்யறேன்ட்டு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு புறக்கணித்தல் சாதாரண விஷயம் இல்லைங்க. நான் ஒரு காரியத்தை விடுறேன், எனக்கு இந்த சட்டை தான் பிடிக்கும், இந்த ப்ளூனா எனக்கு பிடிக்கும், ப்ளூ போடவே கூடாது வேத திருக்க சொல்லிட்டான்னு ஒரு பேச்சுக்கு சொல்றேங்க. இப்போ இந்த ப்ளூ சட்டையை விடணும்னா இது வந்து ஒரு ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஆனா நான் என்னதான் நினைப்பேன், நான் ராப்சர் கேண்டிடேட்டா இருந்தா நான் இதை போடவே மாட்டேன். சரிங்களா? ஆமாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்க்கு ஒரு ஆள் எடுக்கும்போது அவனுடைய ஹைட் எடுக்கிறான், அவனுடைய மார்பு எவ்வளோ அளவு எத்தனை இன்ச் இருக்குன்னு எடுக்கிறான், அவனுக்கு எவ்வளோ விதமான ஸ்கில்ஸ்லையும் அவனுக்கு வைக்கிற டெஸ்ட்ல அவன் பரீட்சையில் பாஸ் ஆன பிறகு தான் அவனை போலீஸாக எடுக்கிறான். ஒரு அரசு வேலைக்கே, ஒரு நேவிக்கோ, ஒரு போலீஸ்க்கோ எடுக்கிறான். பைலட்டை பற்றி தெரியுங்களா உங்களுக்கு? ஃப்ளைட் ஓட்டுறவங்களுக்கு இந்த கால் வந்து தட்டையாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி குழி இருக்கணும். பாருங்க, தேவன் நமக்கு அதனால தான் இங்கே ஒரு குழியாக வச்சுக்கிறார் பாருங்க. அதுதான் காலுக்கு பேலன்ஸ். அந்த குழி தான் உங்களுடைய காலுக்கு நிற்கிறதுக்கான பேலன்ஸ். உங்களுக்கு அந்த தட்டியா இருந்ததுன்னா நீங்க வந்து பைலட் வேலைக்கு போகவே முடியாது. தேவன் எல்லாத்தையும் ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த பாடியில் வச்சிருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு நபர் வந்து சொன்னாராம், இந்த சரீரம் ஒவ்வொரு பாகமும் தேவன் வந்து ஒரு திட்டத்தோட ஒரு நோக்கத்தோட தான் சிருஷ்டித்தார்னு. ஒருத்தர் சொன்னாராம், ஒரு அறிஞர், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நீ சொல்றதெல்லாம் தப்பு, எல்லாமே பர்பஸா? அப்படியெல்லாம் கிடையாது. இந்த அங்கிள் எதுக்கு வந்து இதெல்லாம் பர்பஸ்க்குதுன்னாராம். உடனே சொன்னாராம், உனக்கு ஜுரம் வந்தா தெரியும் எதுக்கு அக்குள் எதுக்கு அவசியம்ட்டு. ஏன்னா அங்கதான் பாடியினுடைய சரியான டெம்பரேச்சர் தெரியும், அங்கதான் தெர்மாமீட்டர் வைப்பாங்க. சரியா இல்லைங்களா? அப்போ இந்த பாடியை தேவன் ஒவ்வொரு பார்ட்டியும் ஒரு பர்பஸ்க்காக வச்சிருக்கும் போது இந்த ஒவ்வொரு சரீரத்தினுடைய பாருங்க ஒவ்வொரு காரியமும் அதே மாதிரி தான் இருக்குதுன்னும் போது, அப்போ இங்க உன்னுடைய தேவனுக்காக நீ ஒரு தீர்மானம் எடுக்கணும்னா அது ஒரு விசுவாசத்தின் பேர்ல தான் நீ எடுக்கணும். அல்லேலூயா. பாருங்க, அநேகரால இன்னைக்கு தீர்மானங்கள் எடுத்துட்டு திருப்பி அதே பழைய காரியங்களுக்கு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் விட்டுறாங்க, கொஞ்ச நாள் எல்லாம் சரியா தான் இருக்குது, திருப்பி அது வெளிப்பாடோடு எடுக்காதனால திருப்பி அதே பழைய காரியத்தை செய்யறாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்க மாம்சத்துக்கான பசி, அதுதான் மாம்சத்துக்கான பசிக்கு தான் கல்களை அப்பமா உண்டாக்கும்படி சொன்னான். ஆனா அவர் அதை செய்யல. இப்போ இன்னைக்கு ஜனங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மாம்சத்துக்கான பசினால அவங்க எதை விட்டாங்களோ அதை திரும்ப செய்யறாங்க. ஆனா மோசஸ் அதை ஒருபோதும் திரும்பி பார்க்கவே இல்லை. அவனுக்குள்ள விசுவாசத்தினால தான் அவன் அந்த தீர்மானத்தை செஞ்சான். அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம் மோசேக்கு அங்க வெளிப்பட்டதுங்க. அவன் தாமே அந்த தேவனுடைய வார்த்தையையும் அவன் அந்த நிராகரிக்க போகிற காரியத்தை ரெண்டுமே இடையில போட்டு பார்த்தான். இவ்வளோ பெரிய காரியத்தை நம்ம நிராகரிக்கிறோமே, சிங்காசனத்தை நிராகரிக்கிறோம்,
ராஜ்யத்தை நிராகரிக்கிறோம், ராஜஸ்தானத்தை நிராகரிக்கிறோம், சிம்மாசனத்தை நிராகரிக்கிறோம், அரண்மனையை நிராகரிக்கிறோம். இது எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு போய் மண்ணு மிதிக்கிறதுக்கு அடிமை ட்ரெஸ்ஸை போட்டுன்னு சொல்றாரு. மோசே மிக மோசமான இழிவான பைத்தியக்கார செயலை செய்தான் என்று எகிப்தியர்கள் நினைத்தாங்களாம். பாருங்க, இன்னைக்கு நாம ஒரு காரியத்தை விடுறதுக்கு ரொம்ப போராடுறோம், ஒண்ணுமே கிடையாது. மோசே சிங்காசனத்தையே விட்டாருங்க. இன்னைக்கு நம்மளால ஒரு சிறு காரியத்தை விட முடியல. அன்பான சகோதரிய, நீங்கள் எதை பெருசாக நினைக்கிறீர்களோ அந்த காரியமே நீங்க ராப்சர்ல போட்டு தடையா வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்ககிட்டயே ஒப்பு கொடுத்துறேன். நான் என் கையில எடுத்துக்கல. நீங்கள் எதை பெரிதாக இது என்னால் விட்டவே முடியாது, இதனால வாழவே முடியல நீங்க எதை நினைக்கிறீங்களோ, எதுவா இருக்கட்டும், அது பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், சகோதரிக்காக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளுக்காகட்டும், ஆண் பிள்ளைகளுக்காக, சகோதரிக்கு யாருக்காச்சும் இருக்கட்டும், இது இல்லாம எனக்கு இதுதாங்க எனக்கு என்னுடைய ட்ரேடே தாங்க, இப்படி தாங்க நான் இதுதாங்க எனக்கு ட்ரேடு, இதுதாங்க எனக்கு, நான் இப்படி தாங்க போடுவேன், இப்படி தாங்க உடுத்துவேன், இதுதாங்க எனக்கு, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு காரியம் உங்களுக்கு ஆழமா நீங்களே அதை சுத்தி வச்சிருந்தீங்கன்னா, ஒரு வேலை நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தடையாது ஒண்ணுதான் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஈஸியா சொல்லிட்டாரு விட்டுருவேன்னு. எவ்வளோ போராட்டம் நடந்துருக்குது வாழ்க்கையில. ஆனா ஒவ்வொருவரும் அந்த தீர்மானத்தை தான் வரணும், அதை விட்டுதான் ஆகணும். அல்லேலூயா. ஏன்னா பணத்தினால பாடி சேஞ்ச வாங்கவே முடியாதுங்க. வாங்க முடியுமா? முடியாது. தங்கத்தினால வாங்க முடியுமா? முடியாது. ராப்சர் பணம் கொடுத்தா போக முடியுமா? உலகத்தினுடைய ஆபரணங்களால போக முடியுமா ராப்சர்ல? அவருடைய கிருபையினால தான் போக முடியும். ஆமா, நாம வாழ்க்கையில ஒரு தடவை தான் வாழ போறோம் கிறிஸ்துவ வாழ்க்கை. சரியான உத்தம கிறிஸ்துவனா வாழ்ந்துட்டு நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதை காட்டுல சிறந்த காரியம் உலகத்துல எதுவுமே இல்லை. மோசே பாருங்க, மோசே பேலன்ஸ் பண்றாருங்க, தராசை எடுக்கிறாரு, எல்லா எகிப்தினுடைய பொக்கிஷத்தை வைக்கிறாருங்க. இந்த பக்கம் வைக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தை மட்டும் தாங்க இது. அவர் வெயிட்ட போட்டாருங்க பாருங்க, அது வெயிட்ட போகும்போது தேவனுடைய வார்த்தை தான் வெயிட்டா இறங்குச்சு. உலகத்தின் விஷயம் லேஸ் ஆயிடுச்சு. உடனே தீர்மானம் எடுத்தாரு, எல்லாத்தையும் நான் ரெஃப்யூஸ் பண்றேன், இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. பாருங்க, அவர் எகிப்தினுடைய பாவ சந்தோஷங்களை அவர் முற்றிலுமாக அவர் துறந்தார். அவர் எதை தெரிந்து கொண்டார்னா, பாருங்க அந்த வேத வாசனம் என்ன சொல்லுங்க, பாருங்க எகிப்துடைய பொக்கிஷம் ஒரு இடத்துல இருக்குதுங்க, ஒரு தராசுல. இன்னொரு தராசுல என்ன இருக்குதுன்னா கிறிஸ்து நிமித்தமான நிந்த. இதுதான் பேலன்ஸ் பண்றார், இதைத்தான் எடை போடுறார். ஒரு பக்கம் என்ன இருக்குதுங்க, எகிப்துல இருக்கிறதான எல்லா பொக்கிஷமும் ஒரு பக்கத்துல இருக்குது. இன்னொரு பக்கத்துல என்ன ஆகுதுன்னா கிறிஸ்துவ நிமித்தம் வர நிந்த இருக்குது. ஆக்சுவலா எது பேலன்ஸ் ஆகிருக்கணும்? எகிப்தினுடைய பொக்கிஷம், எகிப்தினுடைய பண்டக சாலையில் இருக்கிறதான எகிப்தினுடைய கோல்டு, டைமண்டு, சில்வரு, என்னெல்லாம் அங்கே அந்த ஜெம்ஸ் இருக்குது, என்னென்னலாம் கற்கள் இருக்குது, என்னெல்லாம் ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது, இது எல்லாமே ஒரு இடத்துல வச்சு கிறிஸ்துவுக்காக ஒரு நிந்தை ஒரு இடத்துல வச்சாருங்க. அவர் அதை அளந்துதான் கிறிஸ்துவ நிமித்தம் ஒரு நிந்தையை அவர் சூஸ் பண்ணாருங்க. அல்லேலூயா. பாருங்க, ஏன்னா வேதம் சொல்லுது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். வேதம் சொல்லுது விசுவாசத்தினாலே இந்த தீர்மானத்தை மோசே செய்தார். இது அவன் தானா ஓனா செய்யல, சாதாரண விஷயம் இல்லைங்க. இப்போ என்னை கேட்குறாங்க, உங்களை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆக்குறேன். ஓகே இருக்கட்டும், இதை நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? நீங்கள் லோக்கலில் இருக்கிற சிஎஸ்ஐ சர்ச்சில் இதே பிரசங்கத்தை பண்ணுங்க, எதை செய்றீங்க? நினைக்கவே முடியல. எவ்வளோ பெரிய பொசிஷன் அது. சிஎம்மாவே இருங்க. மீன் டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்க, சிஎஸ்ஐ லோக்கலில் இருக்கிற சிஎஸ்ஐ சர்ச்சில் நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்க. சிஎஸ்ஐ பேராயரா
அதாவது ஆயர்னா மேய்ப்பர், பேராயர், பெரிய ஆயரம் அவர். இதை எதை எடுத்துக்கிறீங்க? இப்படிதான் வந்து மோசஸ்க்கு ஒரு வந்தது. அவர் என்ன செஞ்சாருங்களா? பேராயரா ஆயரெல்லாம் இல்லை, மண் மிதிக்கிற அடிமையா, இல்லை இந்த தேசத்தினுடைய மிக உச்சிதமான ஸ்தானமா? மனித எண்ணங்களோடு கற்பனை செய்ய முடியாத காரியங்க அது. சாதாரண விஷயம் இல்லை. நம்ம மோசே மோசே மோசேன்ற ஏன் தேவன் மோசேக்கு இவ்வளோ பெரிய ஊழியத்தை கொடுத்தார்? அவனும் உங்களை போல என்ன போல ஒரு சாதாரண மனுஷன்தான். மோசே பார்க்காத வெற்றி இல்லை, மோசே பெறாத மகத்தான காரியங்கள் ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் பெற்றாருங்க. ஆனால் விசுவாசத்தினாலே பாருங்க, தேவனுடைய வார்த்தையோடு காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது என்று நினைத்து இடங்களுக்கு ஏற்ற மாதிரி காம்ப்ரமைஸ் ஆயிடுது, சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகுது. நோ அப்படிலாம் ஆகக்கூடாது. சரிங்களா? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி, நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகும்போது அதுதான் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதலை செல்வதற்கு தடையாக வர காரியமாக இருக்குது. இதுதான் இல்லைங்களா? நண்பர்கள்லாம் போகிறாங்க, நான் குடிக்கெல்லாம் போல, சும்மா போயிட்டு பாரில் உட்காந்து ஒரு கோக் மாட்டம் குடிக்கிறேன். என்னுடைய நண்பர்களாக இருக்கிறாங்க, நல்லா புகைக்கிறார்கள், ஆனால் அவங்களோட நான் புகைக்கல, ஆனால் அவங்களோட சவகாசம் வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் நீ துறந்து தான் ஆகணும். அந்த பேய் எரிங்கன்னா ஒன்று ஒரு நாள் பிடிச்சிடும். நீ தவறான காரியம், தவறான பழக்க வழக்கம், தவறான நண்பர்கள், இப்படியாகவே நாம் இருக்கும்போது உங்களை அறியாமலே அது ஒரு நாள் வந்துடும். பேய் அப்படி தான் வருவான், நீ அறியாத இருக்கும்போது தான் வந்துடுவான். அதனால நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக ஜீவிக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. பாருங்க, அவங்க இன்னைக்கு அநேக மக்கள் உலகத்தினுடைய வழிக்கு தங்களை ஒப்பு கொடுத்துறாங்க. அவங்க திருக்குறள் சொல்லுறார், இந்த மக்கள் பாருங்க மென்டலி இவங்க பிலீவ் பண்றாங்களாம், சிந்தையில. ஆனா அவங்களுடைய விசுவாசம் ஆத்மாவில் தான் வர வேண்டியதா இருக்குது. பாருங்க, நாம் என்ன நினைக்கிறோம்னா, இந்த வெளிப்புறமா நம்ம வேர்ல்டை இம்ப்ரெஸ் பண்ணணும், அதுல ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. எவ்வளோ வயதானவங்களாம் உட்காந்துக்கிறாங்க, எவ்வளோலாம் பார்க்கல இவங்கெல்லாம் வயசுல எவ்வளோ அழகா இருந்திருப்பாங்கன்ட்டு. வயதாகும்போது எல்லாமே மாறி போகும். சரிங்களா? வயது ஆகும்போது இந்த தோற்றம்லாம் இல்லாமல் ஆகிடும், ஆளே மாறி போயிடுவாங்க. இங்கே இருக்கிற எல்லா வாலிபத்தில் எப்படி இருந்தாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும், அவங்களுடைய நண்பர்களுக்கு தான் தெரியும். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையின் சர்க்கிள். நம்ம வாலிபமாக இருக்கும்போது நல்லா இருப்போம், வயதாகும்போது ஒன்றுமே இல்லாமல் அப்படியே போயிடுவோம். இந்த உலகத்தில் தான் நாம் இந்த வெளிப்புறமாக இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். நோ 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 நம்முடைய இம்ப்ரெஸ் இன்னர் மேன். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசம் பெறும்பொழுது பாருங்க, திருக்குறள் சொல்லுகிறார், உங்களுடைய ஆத்மாவிலே பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெறும்பொழுது அதுதான் உங்களுடைய ஆவின் புலன்களை கண்ட்ரோல் பண்ணுகிறது, அதுதான் உங்களுடைய மாம்ச புலன்களை கண்ட்ரோல் பண்ணுகிறது. அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு உலக விருப்பமே இருக்காது. இந்த உலகத்துல விரும்புறதுனால என்னங்க இருக்குது? மோசே எகிப்தினுடைய பொக்கிஷங்களை விரும்பி இருந்தா அவரு மருவமலைக்கு வந்தே இருக்க முடியாது, மகிமையின் சரீரத்தை பெற்றிருக்கவே முடியாது. இனி நம்ம மகிமையின் சரீரம், வேதம் சொல்லிட்டு மனம் புதிதாகிறதுனாலே மர்வமாகுங்கள். ஒவ்வொரு நாள் நம்முடைய மனசு ரெனிவ் ஆகினே இருக்கணும், பழைய காரியங்கள் நம்ம கொஞ்சம் வெளியே வந்து கொண்டே இருக்கணும். அப்படி நாம் வரும்போது தான் நம்முடைய கற்பனை, நம்முடைய காரண காரியங்கள் எல்லாமே நமக்குள்ள கட்டுப்பாடுக்குள்ள வரும். அப்போ பாருங்க, விசுவாசம் உங்களுக்குள்ள வரும்போது எல்லா சந்தேகங்களையும் அது வெளியே தள்ளிடும். விசுவாசம் இருக்கும்போது அது மிக சரியான அறிக்கையை தேவனுக்கு முன்பாக செய்யும். இன்னைக்கு அநேகருக்கு நான் என்ன தப்பு செய்யறேன்னே தெரியாம தப்பு செஞ்சுனே இருக்கிறாங்க. அந்த தப்பை நீ தேவனுக்கு அறிக்கை செய்யணுன்றது ஒரு ஃபெய்த். சரிங்களா? நீ தப்பு அறிக்கை செய்யணும். ஒரு நாளெல்லாம் மொபைல் பார்க்குறேன், ஆண்டவரே நான் மொபைல் பார்க்குறது தப்பு ஆண்டவரே, வேதம் வாசி. இது எத்தனை பேர் வந்து அறிக்கை செய்கிறாங்க? செய்கிறாங்களான்னு கேட்டால் செய்கிறாங்களா செய்யலான்னு தெரியல. ஆனால் உனக்குள்ள விசுவாசம் இருக்கும் என்றால் நீ அதை அறிக்கை செய்வ. ஏன்னா அந்த விசுவாசம் உனக்கு அதை போதிக்கும். ஏன்னா அது ஒரு வெளிப்பாடு. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கும்போது உன்னை எப்படி ஆயினும் வார்த்தையின் வழியில் அது உன்னை கொண்டு வந்து நிறுத்திடும். பாருங்க, திருக்குறள் சொல்லுகிறாருங்க, டேனியல் ஹென்றி என்கிறதான அந்த அந்த இங்கிலீஷ்காரர், அவர் என்ன பண்ணார் தெரியல, நேற்று கூட உங்களுக்கு அந்த குரூப்பில் அமிச்சங்க. அவர் வந்துட்டு திருக்குறள் ஒரு மீட்டிங்கில் அவர் வந்து உட்காந்துக்கிறாங்க. பிரசங்கம் முடியும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அபரிதமாக அங்கே ஊற்றப்படுகிறார். இந்த சகோதரர் யாருன்னா, இவர் ஒரு இங்கிலீஷ்காரர். யாருங்க?
இந்த டேனியல் ஹென்றி என்கிறவர், இவர் ஒரு இங்கிலீஷ் மேன், இவருக்கு பிரெஞ்சே தெரியாது. ஆனால் இப்போ இவர் அந்நிய பாஷை பேசுகிறார். அந்த அந்நிய பாஷை என்ன மொழியில் பேசுகிறார்னா பிரெஞ்சில் பேசுகிறார். புரியுதா இல்லைங்களா? இப்போ நான் ஒரு தமிழ் ஆள், எனக்கு உண்மையிலே மராட்டி லாங்குவேஜ் தெரியாது, பெங்காலி எனக்கு தெரியாது. இப்போ அனாயிண்டிங் வருது, நான் பெங்காலியில் சரளமாக பேசுகிறேன். இப்போ அங்கே ஒரு பெங்காலி ஒரு சகோதரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து ஒரு துல்லிய தூய பெங்காலி மொழியை பேசினார்னு சொல்கிறாரு. ஆனால் எனக்கு பெங்காலியில் ஒரு வார்த்தை கூட தெரியாது. அப்படியா சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த அவங்க மொழிபெயர்த்து அந்த இங்கிலீஷ் மேன் அந்த டேனியல் ஹென்றி என்ன சொன்னார்ன்றத சொல்கிறாங்க. தீர்க்கதரிசி குறித்து அவர் வந்து சொல்கிறாருங்க. நான் இதை வாசிக்கிறேன் கேளுங்கள். தீர்க்கதரிசி கிட்ட கொடுக்குறாங்க, அதை வாசிக்கிறார். விக்டர் லீ டூக்ஸ் ஆகிய நான் கலப்படமற்ற பிரெஞ்சு இனத்தை சேர்ந்தவன், மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவன். எனது முகவரி 809 நார்த் கிங் ரோட், லாஸ் ஏஞ்சலஸ் 40 சொல்றாரு. நான் அவர்னேவிக் என்பவரை போதகராக கொண்டுள்ள பெத்தேல் டெம்பிள் சபையை சேர்ந்தவன். 1961 பிப்ரவரி 11 அன்று பூர்ண சுவிசேஷ வர்த்தகர்களின் காலை சிற்றுண்டியில் டேனி ஹென்றி என்பவரால் சகோதரன் பிரென்னாமுக்கு பிரெஞ்சு மொழியில் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் சரியான மொழிபெயர்ப்பை நான் அறிவிக்கிறேன். இப்போ அவர் அறிவிக்கிறார். அவர் சொல்றாரு, இப்போது அது இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. தீர்க்கதரிசியை பற்றி அவர் வந்து சொல்றாருங்க. குறுகிய கடினமான பாதை நீ தெரிந்து கொண்டபடியால். எந்த பாதையை தெரிஞ்சுக்கினாருங்க? குறுகிய கடினமான பாதை நீ தெரிந்து கொண்டபடியால் உனது சொந்த தெரிந்து கொள்ளுதலின்படியே நீ நடந்து கொண்டு சென்றிருக்கிறாய். இது வந்து உன்னுடைய ஓன் சூசிங், உன்னுடைய சொந்த தெரிந்து கொள்ள நீ போய் கொண்டிருக்கிறாய். இப்பொழுது அதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. திருக்கதரிசி சொல்லுகிறார். இது வந்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் சொன்னதை அந்த சகோதரர் எழுதுகிறார். மோசேயும் கூட தனது தெரிந்தெடுத்தலை செய்ய வேண்டியவனாக இருந்தான். புரிகிறதா? மோசே என்ன பண்ணாருங்க? அவரும் ஒரு ஓனா சூஸ் பண்ணாருங்க. நான் சொல்றது விளங்குதுங்களா? அல்லேலூயா. அதாவது உலக பிரகாரமாகவே அப்படியே போய் நிற்கிறது இல்லைங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு தெரிந்த இடத்துல செஞ்சு தான் ஆகணும். மோசே சாதாரண விஷயத்த உள்ள இன்னைக்கு ஜபம் பண்ணதுக்கு நேரத்தை ஒதுக்க முடியாமல் விசுவாசிங்க இருக்கிறாங்க. வேதம் வாசிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்காமல் விசுவாசிங்க இருக்கிறாங்க. இப்போ மட்டும் அவங்க கையில் ஃபோனை கொடுத்தா அப்படியே ஃபோனை பார்த்துன்னு விடிய ஃபோன் சார்ஜ் போகிற வரைக்கும் இருப்பாங்க. இந்த காரியம் உன்னுடைய எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு உனக்கு மிகப்பெரிய தடையா சோறா வந்துன்னா நீ என்ன பண்ணுவ? அன்னைக்கு எங்கே போய் அழுவ? யாருக்கிட்ட போய் ஜெபிப்ப? நான் இருக்க மாட்டேன், இங்கே இருக்கிறவங்களும் இருக்க மாட்டாங்க. எங்கே போவீங்க? யாருக்கிட்ட போவீங்க? ஸ்தாபன போதகருங்க அவங்க இருப்பாங்க, அவங்களுடைய ஜம்மா அப்போ கிரியை செய்யாது. அதனால நேரம் இருக்கும்போது நாம் ஒரு சரியான தீர்மானத்தை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்க, மோசேயும் தனது தெரிந்தெடுத்தலை செய்ய வேண்டியவனாக இருந்தான். புரிகிறதா? துல்லியமான சரியான வழியை நீ தெரிந்து கொண்டிருக்கிறாய். அவர் தெரிந்து கொண்ட வழி எப்படி சொல்லுதுன்னா, குறுகிய கடினமான வழியை தெரிந்து கொண்டார் தீர்க்கதரிசி. ஆனா அது துல்லியமான சரியான வழியா. இது கடினமான வழிதாங்க. இந்த செய்தியில வந்து நீ அதை செய்யாத, இதை செய்யாத, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணா, இதை சொல்லினே தான் இருப்பாங்க. இது கடினமான வழிதான். இன்னைக்கு அநேகர் இந்த கடினமான வழியை விட்டு வேற பாதையில போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இது முடிவில் என்ன சொல்றது கவனிங்க. துல்லியமான சரியான வழியை நீ தெரிந்து கொண்டிருக்கிறாய். அது என்னுடைய வழியா இருக்கிறது. யாருடைய வழி? அது தேவனுடைய வழி. மோசே எந்த வழியில போனாருங்க? மோசே யாருக்காக நிராகரிச்சாருங்க? தேவனுக்காக. தீர்க்கதரிசி ஏன் இவ்வளவு கடினமான வழியை தெரிந்து கொண்டார்? அது தேவனுடைய வழி. முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தின் நிமித்தமாக பரலோகத்தின் பெரும் பகுதி உனக்கு காத்திருக்கிறது. நீ இந்த வழியை தெரிந்து கொண்டபடினாலே, உன்னுடைய இந்த சூசிங்னால, இந்த உலகத்துடைய காரியங்கள் வந்து விலகி தேவனுக்காக நீ நிற்கும்படி எல்லாவற்றையும் துறந்தபடினால பரலோகத்தின் பெரும் பகுதி உனக்காக காத்திருக்குது. சரிங்களா? நான் வந்து இல்லைங்க, இதுல நான் வந்து இந்த மாதிரி நடந்தா என்னை தப்பா நினைக்கிறாங்க, நான் ஒரு கம்மல் கூட போடலன்னா என்னை தப்பா நினைக்கிறாங்க, நான் ஒரு தாடி இப்படி வைக்கலாம் பசங்களாம் கிண்டல் பண்றாங்க, முடிய வந்து நான் இப்படி வாரேன்னா என்னை பழைய ஆள் பரட்டன்றாங்க, அதனால நான் இப்படி தான் வாருவேங்க அப்படின்னு நீ நினைச்சினா
உன்னுடைய வாழ்க்கையில நீ ஆசீர்வாதத்தை காண முடியாது. இது எல்லாரும் போகிற வழி. ஆனா முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தின் நிமித்தமாக பரலோகத்தின் பெரும் பகுதி உனக்கு காத்திருக்குது. உனக்கு பரலோகத்தின் பெரும் பகுதி உனக்காக காத்திருக்கணும்னா உன்னுடைய சூசிங் ஃபெய்த்ல இருக்கணும். அந்த ஃபெய்த் வெளிப்பாட்டின் படி இருக்கணும். திருத்தர் சொல்கிறார், என்ன மகிமையானது ஒரு தீர்மானம். என்ன மகிமையான தீர்மானம். இப்பொழுது கவனமாக கேளுங்கள். என்ன மகிமையானது ஒரு தீர்மானத்தை நீ செய்திருக்கிறாய். நிறைவேறுவதற்கான தீர்மானத்தில் தன்னில் தானே மிகப்பெரிய வெற்றியை தெய்வீக அன்பில் அது கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, ஒரு மிகப்பெரிய வெற்றி. நாம தேவனுக்காக சில காரியங்களை நிராகரிக்கும் போது அதுதான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வருதுன்ற. ஆமா, கஷ்டம்தான். சில காரியங்களை நாம புறக்கணிக்கிறது கஷ்டம்தான். சில காரியங்களை விலகி இருக்கிறது கஷ்டம்தான். சில காரியங்களோட ஒட்டாம இருக்கிறது கஷ்டம்தான். ஆனா நீ அதை செய்யும்போது பரலோகத்தின் மிகப்பெரிய பகுதி உனக்காக விடப்பட்டிருக்குது. நிந்தையை மோசே ஒரு வேல்யூவா எடுத்துக்கினாருங்க. அவர் சிங்காசனத்தை வேல்யூ பண்ணலங்க, அவர் நிந்தையை வேல்யூ பண்ணாருங்க. பாருங்க, பவுல் என்ன சொல்லாருங்க. அப்போஸ்தலர் எபிரேயர் 13:13 ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 13:13. பாத்தீங்களா, நீங்க நிந்தையை சுமக்கும் போது நீங்க பாளையத்துக்கு புறம்பே போய் தான் ஆகணும். ஆமா, ஏன்னா பாளையத்துக்கு புறம்பே தான் கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்து இன்று சபைகள்ல இல்லை. நாம் உலகத்தோடு கூட நாம் நடக்கும்போது நமக்கு உலகத்துல நற்பெயர் உண்டாகும். ஆனா நாம் உலகத்துல கெட்ட பேர் உண்டாகணும்னா நீங்க பாளையத்துக்கு புறம்பே போகணும். ஆனா நீங்கள் பாளையத்துக்கு புறம்பே போகும்போது அங்கே கிறிஸ்து இருக்கிறார். ஆமா, மோசே பாளையத்துக்கு புறம்பே போனாருங்களா? பாளையத்துக்கு புறம்பே போனாருங்க. பாளையத்துல புறம்பே போகும்போது தான் அக்கினியிலிருந்து நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்ற மகத்தான தேவன் அவரோடு பேசினார். அவர் மிகப்பெரிய காரியங்களுக்குள்ளாக தேவன் அவரை கொண்டு வந்தார். பாருங்க, இன்னைக்கு தீர்க்கதரிசி பிரசங்கம் பண்ணார். பியாண்ட் தி பாளையத்துக்கு புறம்பே செல்லுதல். என்ன சொல்லாருங்க? கோயிங் பியாண்ட் தி கேம்ப். பாளையத்துக்கு புறம்பே செல்லுது. ஏன்னா இன்னைக்கு பாளையத்துல, இந்த உலகம் என்ற இந்த பாளையத்துல தேவன் இல்லை. இன்னைக்கு உலகப்படியெல்லாம் நாம ஜீவிக்க முடியாதுங்க, ஜீவிக்க கூடாதுங்க. நாம அந்த தீர்மானத்தை செஞ்சாதான் பரலோகத்தின் பெரும்பகுதி உங்களுக்கு காத்திருக்கும். பாருங்க, தெளிவா சொல்லுது. இது வரத்தினால, ஒரு பரிசுத்தாவின் வரத்தினால சொல்லப்பட்ட ஒரு காரியம் மொழிபெயர்க்கப்பட்டு நாம் இதை வாசிச்சோம். அப்போ நாம் பாளையத்துக்கு புறம்பே செல்லும் போது தான் நாம் மேசியாவை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அல்லேலூயா. அன்று இருந்த சதுசேயர்கள் பரிசேயர் மத்தியில் அவிசுவாசம் இருந்தது. அவங்க பாருங்க, அவங்களால யாரை அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா பரபாசை தேர்ந்தெடுத்தாங்க. இயேசுவை விட்டுட்டாங்க. ஏன்னா இயேசு அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நற்பெயர் போயிடும். அவங்கள யாரும் நல்லா பேச மாட்டாங்க. என்ன இப்படி இருக்கிறாங்க, எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு ப்ரோக்ராமுக்கு, ஒரு உலகத்தில் எப்படி நடக்கணும் உங்களுக்கு தெரியாதா? இப்படிதான் அவங்க நினைப்பாங்க. அதனால இந்த சதுசேயர் பரிசெல்லாம் யாரை சூஸ் பண்ணிட்டாங்க? யாரை சூஸ் பண்ணாங்க? பரபாசை சூஸ் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் அதே கண்டிஷன்ல தான் இருக்குது. இன்னைக்கு அதே இயேசுவுக்கு பதிலாக அவங்க பரபாசை அவர்கள் சூஸ் பண்ணிட்டாங்க. திருவள்ளுவர் சொல்றார், the world there is a Greek word, the word there is a Greek word cosmos, which means the world order, it will sink. இன்னைக்கு இந்த உலக ஒழுங்கின்படி நான் நடக்கணும், இந்த உலக ஒழுங்கின்படி இதெல்லாம் செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, திருவள்ளுவர் சொல்றாரு, உலக ஒழுங்கு என்பதுதான் கிரேக்க வார்த்தையில காஸ்மோஸ், KOSMOS. இந்த காஸ்மோஸ் என்பது உலக ஒழுங்கு. இந்த காஸ்மோஸ் முற்றிலுமா ஒரு நாள் முழுகி போயிடும். அல்லேலூயா. The word, there is a Greek word cosmos, which means the world order. It will sink. Every world order must sink. ஒவ்வொரு உலக ஒழுங்கும் நிச்சயமா முழுகி ஆகணும். Every nation that is dominated by Satan. இன்னைக்கு ஒவ்வொரு தேசமும் பிசாசினாலே அது கட்டுப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாம லவோதிக காலத்துல இருக்கிறோம். இது என்னது? ரொம்ப ரிச், ரொம்ப இன்க்ரீசிங் கூட்ஸ், இப்படிதான் இருக்குது. திரவிய சம்பந்தனா இருக்கிறான்.
ஸ்பிரிட் ஆஃப் இந்த நாளுக்குரிய ஏஜ் என்னன்னா மணி தான் ஏஜ். பணம் இருந்தால் தான் மதிப்பான். உன்னை பணம் எல்லாம் யாரும் மதிக்க மாட்டான். அதனால மக்கள்லாம் பண்ணாங்க, பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும், பணம்ன்ற மாதிரியான காரியத்துல ஜனங்க போயிட்டாங்க. அல்லேலூயா. அநேகர் இந்த பணத்தினால கிறிஸ்துவுக்காக வாழாம உலகத்தின் காரியங்களுக்கு போயிட்டாங்க. இந்த செய்தி இல்லாம ஒரு நபர் கூட ராப்சர்ல போகவே முடியாது. நீ ஒருவேளை நித்தியத்துல வரலாம், உனக்கு தேவன் இரக்கம் காமிச்சு உன்னை பொதுவான நியாயத்தீர்ப்புல நீ வந்ததுக்கு அப்புறம் வரலாம். இந்த மெசேஜ் இல்லாம, இந்த கர்த்தருடைய வார்த்தை இல்லாம, இது தேவனால் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தை, பில்லர் ஆஃப் ஃபயர் இதை உறுதிப்படுத்துச்சு, இது தேவனுடைய வாய் சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தையின்படி நீ ஜீவிக்கும் பொழுது அதுதான் உன்னை ராப்சர் கேண்டிடேட்டா மாற்றும். அல்லேலூயா. ஆமாங்க. இந்த உலகத்துடைய பணம், இந்த சில்வர், இந்த கோல்டு, இந்த டைமண்ட், இந்த அசட்ஸ், இந்த கார், இந்த புகழ், இந்த பங்களா, இந்த பெருமை, இந்த காரியம் எதுவுமே உன்னை தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வராது. இதைத்தான் நான் மோசேயுடைய ஜீவியத்துல நம்ம கத்துக்கிறோம். எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக விட்டார். நான் நினைச்சேன் மோசஸ்க்கு அவ்வளோ இருந்தது, எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லாத நான் விடுறதுக்கு எவ்வளவு எளிமை தெரியுங்களா? எவ்வளவு எளிது. அவருக்கு எல்லாமே இருந்ததுங்க, விடுறதுக்கு அவருக்கு அவ்வளோ கஷ்டமா தான் அவர் விட்டாரு. எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் என்ன போராடணும் விடுறதுக்கு? ஒன்றும் இல்லாத ஒண்ணுமே இல்லைன்னு விட வேண்டியதுதான். அல்லேலூயா. அப்போ எகிப்தின் பொக்கிஷங்களை அவர் தள்ளினால்தான் அழியாமையை பெற்றுக்கொண்டார். அப்போ விசுவாசம் என்பது ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. அந்த வெளிப்பாடு தான் நிந்தையை சொன்னது. நீ கிறிஸ்துவனா ஜீவிச்சுனா நிந்தை இல்லாம வாழ்க்கை இல்லை. உன்னை நிந்திப்பார்கள், உங்ககிட்ட நல்லா எதிர்க்க கரங்களை குலுக்கி நல்லா இருக்கிறீங்களான்னு பேசி நீ போன உடனே உங்க பின்னால 4 நல்லா இல்லாத வார்த்தைகளை பேசுவாங்க. இதுதான் இன்னைக்கு உலகம். நீ கிறிஸ்துவுக்காக ஜீவித்துனா நீ நிந்தையை சுமந்து ஆகணும். அல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்துவனுடைய வெளிப்பாட்டின்படி தான் நீ இந்த கடினமான பாதையை சூழ்ந்துக்கணும். இன்னைக்கு ஏன் எத்தனை பேர் இந்த செய்திக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிட்டாங்க தெரியுங்களா? நமக்கு அவங்களுடைய லிஸ்ட் தெரியல. தேவன் எல்லாம் இதெல்லாம் உன்னால ஜீவிக்க முடியாது. இதை யார் வேணா இந்த மெசேஜ் ஜீவிச்சு வாழ முடியாதுங்க. இந்த மெசேஜ் முழுக்கமே பத்தியம்தான். அதை எடுக்காத, இதை எடுக்காத, அதை செய்யாத, இதை செய்யாத, அப்படி வெட்டாத, இப்படி வெட்டாத, அதை போடாத, இதை போடாத, இப்படியே சொல்லிட்டே இருக்கும். என்னப்பா யாரு கேட்பார்கள் இதை? இவ்வளவு கடினமான உபதேசம் ஆகுதுன்ட்டு அங்கேயே 60 பேர் ஓட்டாங்க. ஆனா கொஞ்சம் பேர் இருந்தாங்க, நாங்க யாருக்கிட்ட போவோம், நீங்க என்ன ஒன்னா சொல்லுங்க ஆண்டவரே, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் அதை விசுவாசிப்போம். அல்லேலூயா. ஸோ வெளிப்பாட்டினாலே மோசே அதை செய்தார். அது ஒரு கடினமான பாதை. இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசிக்கு முன்னாலே ஒரு கடினமான பாதை இருக்குது. நீங்கள் தீர்மானம் செய்ய வேண்டி இருக்குது. ஆமா, நீங்க வேலை செய்யற இடத்துல அவனு வேலை செய்யற போல நீ நடக்கலாம், உன்னை நிந்திப்பாங்க. ஆபீஸ்ல எல்லா ஆபீஸ்லயும் தெரியும், ஆபீஸ்ல வாரத்தில் ஒரு நாள் பூஜை போடுவாங்க. அந்த பூஜையில நீ இல்லைன்னா உங்களை வந்து அவமானப்படுத்துவாங்க, உங்க மேல வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க. ஆனாலும் நீங்க நிந்தையை சகிச்சு தான் ஆகணும். இல்லைங்க, என்னது ஊரோடு ஒத்து வாழ் அப்படின்னு பழமொழி சொல்லிக்கிறாங்களே, அதனால அந்த தேங்காவை கொஞ்சம் லைட்டாக வாங்கிக்கிறேன், அந்த வாழைப்பழத்தை கொஞ்சம் வாங்கிக்கிறேன்னா நீ நிந்தை என்ன பண்ண புகழ்வாங்கப்பா. பாருப்பா, அவன் தான் நல்ல மனுஷன், அவன் ஒரு இந்தியன்யா, எல்லாமே தான் சம்மதன்றான். நோ 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 நோ, நிந்தை வரணும். தீர்க்கதரிசியை மதவெறியனாங்க, உங்களை மதவெறியன்னு சொல்லணும். அதுக்கு நீ கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ள போகணும். அதுதான் சொன்னார், நீ கடினமான பாதையை தெரிந்து கொண்டாய். எல்லாரெல்லாம் பாராட்டு பத்திரம்லாம் வாசிக்க மாட்டாங்க. ஐயோ பிரதர் ரொம்ப இனிமையானவர், எல்லாருக்கிட்டே இனிமையா பழகிறாரு அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. ஐயோ இந்த பெண் ரொம்ப இனிமையான பெண், எல்லாருக்கும் ரொம்ப என்ன சொல்றதுன்னா நல்ல ஒரு எல்லாம் சகஜமா பழகிறா, ரொம்ப நல்லா இருக்கிறா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நீ கிறிஸ்துவுக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது அநேகர் உங்களை நிந்திப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிந்தையை தான் மோசே அன்னைக்கு சந்தித்தார். வெளிப்பாடு தான். அல்லேலூயா. நம்முடைய தீர்க்கதரிசி கடினமான பாதையை அவர் தெரிந்து கொண்டார். அதனால தான் அவர் 6வது பரிமாணம் வரைக்கும் போனார். கடினமான பாதையில போறதுனால சும்மா ரிவார்டெல்லாம் இல்லாம இல்லை, மிகப்பெரிய ரிவார்டு. வேதத்திலே படிச்சதில்லை, எங்க வீட்டு நாய் பரலோகத்துல வந்ததுன்னு, என் குதிரை பரலோகத்துல வந்ததுன்னு எங்கேயுமே படிச்சதே இல்லை. அவர் அங்க பார்த்தாரு, அவருடைய நாயையும் பார்த்தாரு, குதிரையும் பார்த்தாரு, மனைவியும் பார்த்தாரு, பொண்ணையும் பார்த்தாரு. அவருடைய தியாபனியில் இருக்கிறது அவர் அதையும் பார்த்தார். அவங்க பாஸ்டர் ஆர்மன் நெவிலையும் பார்த்தாரு.
என்ன ஒரு சந்தோஷமா இருந்திருக்கு அவருக்கு. ஆனா பாதை கடினமான பாதை பாருங்க. அவன் இந்துல பாதை யாத்திரை போறான், அவனே பாடுறான், கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தன்னு ஒரு பாட்டு பாடுறான். அது பிசிக்கலான கல்லு முள்ளு, அது இங்க பிசிக்கலா கிடையாது. உன்னுடைய ஜீவியத்துல நெருக்கடி, அழுத்தம், போராட்டம், பிரஷர் இருக்கும். நீ நடந்து போனோம், பாதையின் முடிவை நீ அடையும் பொழுது அல்லேலூயா, என்ன ஒரு மகிமையான நம்பிக்கை. அது பரலோகத்தின் பெரும் பகுதி உனக்காக விடப்பட்டது. ஆமா, பரலோகத்துடைய பெரும் பகுதி சாதாரண அல்ல. பாருங்க, தெய்வீக அன்பை பாருங்க, மிகப்பெரிய வெற்றியை தெய்வீக அன்பு அது கொண்டிருக்குதான். அவ்வளோ பெரிய வெற்றி, தெய்வீக அன்பு உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கும். அதனால சில விஷயங்களை விட்டு தான் ஆகணும். என்ன தம்பி இதை விட்டுன்னு வரைய, அவுரங்கசீப் மாதிரி இருக்குதுப்பா. புஸ்தகத்தில் அவுரங்கசீப் தான் அப்படி இருப்பார் அப்போ. இப்போ எல்லாருமே அவுரங்கசீப் மாதிரி தாங்கிறாங்க. பழைய ஹிஸ்ட்ரி புக்கை நாங்கள் படிக்கும்போது அந்த இவர் இருப்பார், அக்பர் பையன், அக்பர், இந்த ஷாஜகான்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்க பையன் பார்த்தீங்கன்னா இப்படி இருப்பார், அப்படி இருக்கும் அவருக்கு. அவருக்கு தாடி அப்படிதான் இருக்கும், இங்கே இப்படி வச்சுன்னு இருப்பார். இப்போ எல்லாமே அவுரங்கசீப் மாதிரி தான் இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா ஒண்ணுமே இல்லையே. அப்ப இது என்னதான் அது ஒண்ணும் இல்லை, அது ஒண்ணும் இல்லை. நீ கிறிஸ்துவுக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னா கடினமான பாதை. ஆமா, என்ன இவன் இப்படி முடிவெட்டுனுக்கிறான், என்ன இவன் பழைய காலத்து பழைய ஸ்டைலில் இருக்கிறான். அந்த நிந்தை உனக்கு வரணும். என்னாலாம் நிந்தாலாம் சகிக்க மாட்டேங்க, ஃப்ரெண்டெல்லாம் கேலி பண்ணுறாங்க. நீ போய் இருந்து பாரு, நீ போய் ஸ்கூலில் போய் பாரு, காலேஜில் போய் பாரு, எவ்வளோ அசிங்கம் பண்ணுறாங்க, போய் பாரு. நீ போய் பாருங்களேன், ஒரு பொட்டுலாம் போய் பாருங்க, எவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க. அதான் தானே எல்லாம் வச்சுன்னு போகிறான். அவங்களுக்காக தான், உலகத்துக்காக தான் இதெல்லாம் வைக்கிறேன். நீ நிந்தை சகிக்கலன்னா உன்னுடைய பாதையின் முடிவில் வெற்றியை காண முடியாது. என்னே ஒரு மகிமையானது ஒரு தீர்மானத்தை நீ செய்திருக்கிறாய். நிறைவேறுவதான இத்தீர்மானத்தில் தன்னில் தானே மிகப்பெரிய வெற்றி. அந்த தீர்மானத்தினால்தான் வெற்றி வந்தது. இன்னைக்கு தீர்மானம் செய்யறதுல ஜனங்க அவ்வளோ தடுமாறுறாங்க. கிறிஸ்துவுக்காக உன்னை விடுவதில் அவ்வளோ தடுமாறுறாங்க. முடி வெளியெல்லாம் இப்படி இருக்குது, வெளியே கீழே வரும்போது தண்ணியெல்லாம் போட்டு அழிய பவ்யமா பா இவ்வளோ இனிமையாகிறாப்பலப்பா. திருப்பி வெளியே போகும்போது திருப்பி இப்படி ஆயிடுது, கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி முடி எப்படி ஆயிடுது. ஸோ இங்கே ஒரு வேஷம், அங்கே ஒரு வேஷம், டபுள் ஆக்ஷன்னா பரவாயில்ல, பல தச அவதாரங்களை எடுக்கிறாங்க மக்கள். மோசே அப்படி கிடையாது. அன்பான சகோதரனே, வாலிப பிள்ளைகளே, சகோதரிகளே, நான் என்னுடைய சொந்த கருத்து எதுவும் பேசல. நான் வாசித்தது எபிரேயர் 11ஆம் அதிகாரம், மோசே குறித்து வாசித்தோம். ஆமாம், ரொம்ப கடினமான செய்தி இது. விசுவாசி கடினமானதே அல்ல. இதற்காக உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து பாருங்க. நீ அப்படியாக ஜீவிக்கும் போது பரலோகத்தின் பேர், அதுதான் சொன்னாங்க. இந்த சந்தோஷத்தினால உன்னால ராப்சரை வாங்க முடியுமா? அப்படி வாங்க முடியுமான்னு நானே வாங்கிக்குவேன், இதெல்லாம் நானே சேர்த்துக்குவேன். கிறிஸ்துவுக்காக வாழுகிற ஒரே ஒரு வாழ்க்கையில் ஒருத்தன் வந்தான். அவன் வந்துட்டு அவன் என்ன பண்ணான்னா சொன்னான், நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை பெற வேண்டும். கேட்டான், பரலோகத்துக்கு வேணும். அவன் என்ன கேட்குறான், நீ அழியாமை உள்ள வாழ்க்கை, நான் யெகோவா போல மாறணும். அவர் தானே அழியாமை உள்ளவர். நான் யெகோவா சரியான காரியத்தை சரியானவர்கிட்ட போய் கேட்டான். நான் யெகோவா மாதிரி மாறணும், ஏலோகி மாதிரி மாறணும், அழியாம வாழணும், நித்திய ஜீவனோடு வாழணும். அவர் சொன்னார், அருமையான காரியம், அற்புதமானதை கேட்டார். நீ என்ன பண்ணு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு இதெல்லாம் விட்டுடு, இதெல்லாம் முதல்ல உரணிடு. ஆமாம், இதெல்லாம் விட்டுடு, இந்த மாதிரி விட்டுருது, கத்தி மாதிரி ஷூ அதை விட்டுடு, முட்டிக்கு கீழே பேண்ட்டு எங்கே இருக்குதுங்க, அதுவா நம்ம பேண்ட் எப்படி இருக்குதுங்க, இப்படியெல்லாம் இல்லை, பேண்ட் இங்கேயே நின்றுடுது. அந்த காலத்தில் இந்த ரிக்ஷா ஓட்டுறவங்க தான் அப்படி போடுவாங்க. பழைய எம்ஜிஆர் பாட்டில் பார்த்தோன்னா அப்படியே இருக்கான். இன்றைக்கி அப்படியே மாறிடுச்சிங்க. அது பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு நல்லா இருக்குது. ஆனால் அது ஒரு பாருங்கள், அது நவீனமான ஒரு காரியம். நம்ம அதை தான் சொல்கிறோம், நவீனமான இந்த காரியத்தோடு பாருங்கள், இன்னைக்கு உலகத்தை நவீன ஆவி பிடிச்சிருக்குது. நம்மளை பழமை பாணியிலான கிறிஸ்துவத்துக்கு தேவனுடைய வார்த்தை திருப்பது. ஏன் பழமை பாணியிலான பாணி? அவர் நேற்று மீண்டும் மாறாதவர். பரலோகம் உண்டானதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுங்க. அது அப்படியே நாளுக்கு நாள் ஆப்டிமைஸ் ஆகினே வருதா?
இம்ப்ரூவ் ஆகினாக்குதா பரலோகம்? ஆகவே இல்லை. அன்னைக்கு எப்படி இருந்தால் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்குது. ஏன்னா அது நித்தியமா இருக்குது. அதனால அவன் வந்து கேட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்ன வானாரு. அந்த ஒரு காரியத்தை அவனால் விற்க முடியல. அவன் மோசேல 1000ல் 1 கூட கிடையாது. அவன் மோசேல 10 லட்சத்தில் 1 கூட கிடையாது. அவன் மோசஸ்க்கு தேசமே இருந்தது. இவர் பெரிய பிஸ்னஸ் மேன். மல்லைய மாதிரி இருந்திருப்பாரு, விஜய் மல்லைய மாதிரி இருந்திருப்பாரு. முதல்ல கிங் ஃபிஷர்லாம் மூடிருப்பா, அதெல்லாம் அந்த டிஸ்லரி எல்லாத்தையும் மூடிடு, எல்லாத்தையும் தரித்திரம் கூடணும் போது அவர் கேட்டது என்ன? நித்திய ஜீவனால் பிறருக்காக வாழ்வது. நித்திய ஜீவன் எப்படி ரிலீஸ் ஆச்சுங்க? கிறிஸ்து நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தான் நித்திய ஜீவன். நீ நித்திய ஜீவனை காட்டு, நீ செல்ஃபிஷா வாழ நினைச்சா அப்படி நித்திய ஜீவன் கிரியை செய்யும். கேட்டதுக்கு சரியான சொன்னார். எல்லாத்தையும் விட்டு தரித்திரம் கொடுத்து என் பின்னால வாழ்னாரு. அவரால் அதை செய்ய முடியல. கடைசியில் அவர் என்ன பண்ணாருங்க? ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் கதறாரு. அவருடைய பணம் அவருக்கு நித்திய ஜீவனை கொடுக்கல, அவருடைய பணம் அவருக்கு பரலோகத்தை கொடுக்கல. ஆமா, பணத்தினால அதை வாங்க முடியாது. நீ தேவனுக்காக செய்கிற தீர்மானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. இந்த காலவல்ல யாவரும் ஒரு தீர்மானத்தை செய்வோம். ஆண்டவரே, நான் உமக்காக நான் வாழ்கிற ஆண்டவரே. இந்த காலவல்ல என் இருதயத்தை உமக்காக கொடுக்குற ஆண்டவரே, உமக்காக கொடுக்குற ஆண்டவரே. உம்முடைய அன்பு மகா பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது. உம்முடைய சித்தத்துக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம யாவரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் கொஞ்ச நேரம் பிரைஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி நேம் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. உம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய வல்லமைக்காக, உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவர். நீ நல்ல தேவன், நல்ல தேவன், வல்ல தேவன் ஆண்டவர். உம்முடைய வல்லமைக்காக நன்றி இயேசுவே. உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் உங்களை ஒப்பு கொடுங்க, எல்லாரும் அர்ப்பணிங்க, எல்லாரும் உடைய இருதயத்தை கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுங்க. பிரைஸ் 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 பிரைஸ். என்னை ஒப்பு கொடுக்குறேன். என்னுடைய எல்லா அக்கிரமங்களை மன்னியும், என்னுடைய மீறுதலை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும், என் குறைகளை மன்னியும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாமல் நான் செய்த ஆண்டவரே, உம்மை துக்கப்படுத்தின எல்லாவற்றுக்கும் என்ன மன்னிங்க ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்குறேன். என் மேல் இரக்கமாயிருங்க ஆண்டவரே. பிரைஸ் ஜீசஸ். பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தன்னை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தன்னை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் ஆண்டு என்றோ மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் ஆண்டு உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கட்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கட்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார், என்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். எனக்காகவே
அடிகள் பட்டார் என்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். என்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றென்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே தாவி ஓடிவா தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே தாவி ஓடிவா தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நாம் ஜெப சிந்தையில தரித்திருப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்பிலும் அதிகமாக நேசிதான் அன்பின் தேவனே, நல்ல ஆண்டவரே கர்த்தாவே, இந்த மதியான வேலைக்காய் நன்றி கர்த்தாவே. கர்த்தாவே உழ்த்திருந்த கர்த்தாவே, இந்த மகத்துவமுள்ள நாட்களில் கர்த்தாவே உடைய விலையேறப்பட்ட உடைய கிருபையானது கர்த்தாவே எங்களை ஒன்று சேர்த்ததுக்காய் நன்றி ஐயா. இந்த நாள் கர்த்தாவே இயேசுவே எங்களுக்காய் நீர் கொடுக்கப்படுறதுக்காய் நன்றி இயேசுவே. நாங்கள் ஒருபோதும் கர்த்தாவே நாளை நாங்கள் விடாதபடி உங்கள் சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்தவர் நீர் ஆண்டவரே. மெய்யாகவே தேவனே கர்த்தாவே, நாள் ஆண்டவரே நாங்கள் புது கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டு போகிறோம் ஆண்டவரே. ராஜாவே உடைய இரக்கமும் பெரிது, உடைய கிருபையும் பெரிது ஆண்டவரே. கர்த்தாவே மெய்யாகவே ராஜாவே, நீ ஒவ்வொரு நாளும் எங்களை காக்கிற தேவன், ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே நன்மை செய்கிற தேவன், எங்கள் வாழ்க்கையில் நீர் கர்த்தாவே ஆண்டவரே அதிசயங்களை செய்கிற தேவன். ஓ எங்களை கர்த்தாவே தாங்கக்கூடிய தேவன் ஐயா. எங்களோட பலவீனத்தில் கர்த்தாவே பலனா இருக்கிற தேவன், எங்களை கைவிடாத நேசர் நீர் ஆண்டவரே. ஓ ராஜாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, யாருக்கும் கிடைக்காத ஸ்லாகித்தங்களுக்கு நீ கொடுக்கப்படுறதுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த பூமியில கர்த்தாவே அநேக பேர் உம்மை துதிக்கலாம் ஆண்டவரே, அநேக பேர் இருக்கலாம் ஆண்டவரே, கிறிஸ்து என்று சொல்லிக்கொள்ள ஆண்டவரே. ஓ எங்களை மாற்ற இந்த பூமியில கர்த்தாவே நீ வேர்ப்பித்ததுக்காய் நன்றி ஐயா. ஓ கர்த்தாவே உம்மோட கண்களும் எங்களுக்கு தயவு கட்டதுக்காய் நன்றி ஐயா. ஓ யாருக்கும் கிடைக்காத கர்த்தாவே அன்பு எங்களுக்கு கிடைத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. ஓ நீர் கொடுக்கப்பட்ட இந்த ஒரு மனத்துக்காய் நன்றி தேவனே. ஓ நாங்கள் வந்தம் கேட்டு போகாதபடி ஆண்டவரே. ஓ எங்களோட வாழ்க்கை கர்த்தாவுடைய வார்த்தையோடு இருக்கிறதுக்காய் நன்றி. ஓ எங்களோட வாழ்க்கை நீர் கர்த்தாவை மாற்றுறதுக்காய் நன்றி. ஓ எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களை பேர் சொல்லி கூப்பிட்டதுக்காய் நன்றி. ஓ கர்த்தாவே இன்றைக்கும் கர்த்தாவுடைய கரம் எங்களை ஆண்டவரே தாங்கி பிடித்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. ஓ கர்த்தாவே இயேசுவே கர்த்தா உண்மை என்று சொல்லிக்கொள்ள, உத்தம் என்று சொல்லிக்கொள்ள ஐயா எங்களை நாங்கள் உயர்த்திக்க எந்த ஒரு தகுதியும் இல்லை ஆண்டவரே. ஓ அற்பமான கேவலமான எங்களையும் ஐயா ஓ நீ தேடி வந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய கல்வாரி ரத்தம் எங்களை கழுவப்படுவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஓ நான் எங்களுக்கு கல்விமானுக்கு கொண்டு பூமியில் ஆண்டவரே
கத்தாவே நீர் எங்களை கத்தாவே பேச சொல்லி அழைத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. ஓ கத்தாவே அந்த பூமி விட்டு நாள் கடந்து செல்லக்கூடிய அந்த கடைசி முடிவுள்ள ஆண்டவரே, ஓ கத்தாவே எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது குற்றங்கள் குறைகள் தவறு இருக்குமானால், ஓ ஏதாவது ரகசிய காரியங்கள் இருக்குமானால், விட முடியாத பழக்கங்கள் இருக்குமானால், ஆண்டவரே கீழ்ப்பட முடியாத காரியங்கள் இருக்குமானால், ஓ ஒழுக்கம் இல்லாத பேச்சில் இருக்குமானால், இதோ இந்த மத்தியான வேலை கத்தாவே, ஓ இந்த கல்வால் எங்களுக்காய் சிந்தப்பட்ட ரத்தத்தின் கத்தாவே எங்களை தாழ்த்தி பெருமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ கத்தாவே இந்த பூமியில கத்தாவே எங்களை கத்தாவே ஜெயிப்பதுக்கு ஐயா கத்தாவே சத்ரு ஆண்டவரே எங்களை தொட முடியாதபடி ஐயா நீர் வைக்கப்பட்டது கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஓ அவன் எங்கள் கிட்ட வந்தாலும் ஆண்டவரே ஐயா கல்வாரில் உம்மிடத்தில் தோத்து போன சத்ரு ஆண்டவரே, ஓ மறுபடியும் தோத்து போகிற ஆண்டவரே. ஓ ராஜாவே ஸ்தோத்திரம் கத்தாவே எங்கள் நம்பிக்கை நீராண்டவரே, ஓ எங்கள் விசுவாசம் நீராண்டவரே, ஓ எங்கள் தைரியம் நீராண்டவரே, ஓ எங்களோட பல நீர் கத்தாவே. ஓ கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜாவே இந்த நாளில் கத்தாவே வந்து எங்கள் சகோதரர்களும் எங்கள் சகோதரிகளும் கத்தாவே வாலிப்பிள்ளையும் சிறுப்பிள்ளையும் ஓ இந்த வார்த்தைக்காய் கத்தாவே ஆண்டவரே ராஜா எடுத்து பயன்படுத்தி மேய்ப்புரியும் ஆண்டவரே. தேவனுடைய கிருபையும் கத்தாவே, ஓ கத்தாவே உங்களுடைய இரக்கம் கத்தாவே இந்த நாள் எங்களை ஆஸ்வதிக்கப்படுறதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஓ நாங்கள் வரும்போது எப்படி வந்து எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, நாங்கள் எந்த பலவீனத்தோடு வந்து எங்களுக்கு தெரியாத ஐயா. ஓ நாங்கள் எந்த பிரச்சனையோடு வந்து தெரியாத ஆண்டவரே, ஓ நாங்கள் எந்த சிந்தையோடு வந்து எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. ஓ நாங்கள் இங்கிருந்து கடந்து போகிறோம் ஆண்டவரே ஜெயத்தோடு ஆண்டவரே. ஓ நாங்கள் இங்கிருந்து வெற்றியோடு கிளம்பு கத்தாவே கடந்து போகிறோம் ஆண்டவரே. ஓ நாங்கள் புது பலனை பெற்றுக்கொண்டு போகிறோம் கத்தாவே. ஓ அன்பு சகோதரி கத்தாவே ஆண்டவரே, தொல்லப்படக்கூடிய கத்தா அந்த சரியில் கூடிய ஓ மறித்து அழுகி போன கத்தாவே, ஓ ராஜாவே அந்த பொல்லாத கத்தா பிசாசின் பிடிகள் இருக்குமானால் இதோ உழ்த்தந்த கல்வாரி தேவன், ஓ மறித்து அழுகி போன கத்தா மனுஷன் உயிரோடு எழுப்பக்கூடிய தேவன், இதோ கத்தாவை இன்றைக்கு உடைய வல்லமை மாறவில்லை ஆண்டவரே. இந்த கல்வாரி ரத்தமானது ஆண்டவரே, ஓ சகோதரி மேல் மறுபடியும் கத்தா ஊட்ட முடியாய், ஓ கத்தா சுத்தாவி வெக்கப்பட்டு போக முடியாய். இனி எனக்கு அந்த இடத்துல இடம் என்று கத்தா சொல்ல, ஓ நான் வந்தது தவறு ஒப்புக்கொள்ள, ஓ ராஜாவே கத்தா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. சகோதரத்தில் கத்தா குற்றங்கள் குறை இருக்குமானால் ஒரு வருஷம் கத்தா தயவா மன்னிங்க ஆண்டவரே. ஓ எங்கள் சபையார் யாரும் கத்தாவே சகோதரி கத்தாவே என் தேவனே நாங்கள் வாழ்த்துக்கிற ஆண்டவரே. மன்னியும் கத்தாவே துதியும் கனவும் மகிமையும் எல்லாமே ஒருவருக்கு செலுத்துறோம் விளையாடப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.